திருமுறை உரை விளக்க தொடர் சிந்தனை வகுப்பில் நாம் 11ஆம் திருமுறையை தொடர்ச்சியாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இதில் 11ஆம் திருமுறையினுடைய அறிமுக செய்தி எல்லாம் முதல் வகுப்பில் பார்த்துவிட்டு அநேகமாக இது நமக்கு இன்னைக்கு 5வது வகுப்புன்னு நினைக்கிறேன். 5வது அமர்வு, 3வது நாள் 5வது அமர்வு. ஏன்னா ஒரு நாளைக்கு 2 அமர்வு நம்ம அமர்றோம் இல்லையா? நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து தொடங்குகிறோம். நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் சனிக்கிழமையில் 2 செஷன் இருந்துச்சு. அப்புறம் செகண்ட் வீக்கில் ஒரு செஷன் 2 செஷன் இருந்துச்சு. இப்போ தேர்ட் வீக் அநேகமாக என்னோட இந்த வாரத்துக்கான இந்த 3 வாரம் தானே பேசிட்டு நம்ம. இது 3வது வாரம். நமக்கு அடுத்த வாரம் நான் இங்கே சென்னை வரமாட்டேன், பொன்னமராய திருவையாறு இருக்குது. அதனால் அதுக்கு இப்போ அடுத்த வாரம் இதே மாதத்தில் சனிக்கிழமை வருதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. பார்த்த ஞாபகமாக இருக்குது. இந்த 11ஆம் திருமுறை வகுப்பில் நாம் காரைக்கால் அம்மையாருடைய அருள் செய்த பிரபந்தங்களை தொடர்ச்சியாக சிந்து கொண்டிருக்கிறோம். இந்த தொடக்க நாளிலே நாம் திருஆலவாய் உடையார் எம்பெருமான் அருளி செய்த திருமுகப்பாசுரம் என்கின்ற நூலை நம்ம விரிவாக சிந்தித்தோம். அதை தொடர்ந்து காரைக்கால் அம்மையாருடைய சரித்திரத்தையும் அவர் அருளி செய்த பிரபந்தங்களில் நமக்கு தொடக்கத்தில் இருக்கக்கூடியதாகிய திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் என்கின்ற அந்த விஷயத்தையும் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். திருவாலங்காடு என்கின்ற கஷேத்திரம் தமிழ்நாட்டு கஷேத்திரமாக இருக்கிறது. இது தென் திசையில் நீடுவாழ் பழனமூதூர் திருவாலங்காடு என்று இறைவனே அருளி செய்கிறார் புராணத்தில். அம்மையார் சுவாமிகிட்ட முத்தி வேணும்னு கேட்கும் பொழுது, அரவா நீ ஆடும் பொழுது உன் அடியின் கீழ் இருக்க வேண்டாம், நான் மகிழ்ந்து பாடின்னு கேட்டாங்க. அதனால் திருவாலங்காடு போனீங்கன்னா அங்கே போய் நம்ம நடனமாட வருவோம், அங்கே நீ பார்க்கலாம் என்று சொல்லியிருந்தோம். அப்போது காரைக்கால் அம்மையார் திருவாலங்காட்டுக்கு இங்கே இறைவனுடைய திருநடனத்தை அந்த முறை நிமிர்ந்தாடும் அப்பனிடம் திரு ஆலங்காடேன்னார். அந்த ஆலங்காட்டு இறைவனுடைய ஊர்த்துவ ஆண்டவத்தை தரிசனம் செய்தபடி அவர் பாடிய அந்த அனுபவத்தை தான் இந்த மூத்த திருப்பதிகங்கள் 2லையும் பதிவு பண்ணியிருக்கிறார். நேரடி விஷயமாக இருக்கிறது. இந்த அற்புத திருவந்தாதி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைவ சித்தாந்த விஷயமாக இருக்கும். இந்த மூத்த திருப்பதிகள் 2மே பாருங்கள், அந்த அனுபவம், அந்த நேரடி காட்சி. இந்த பதிகம் தான் பின்னாடி ஞானசம்பந்தர், அப்பர் சுவாமிகள், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எல்லாம் பதிக நடையை, பதிக பெருவழி என்று சொல்லுகின்றோம். இந்த பதிக பெருவழியை நமக்கு காட்டியவர் காரைக்கால் அம்மையார். அதனால தான் இதுக்கு மூத்த திருப்பதிகம் என்று பெயர் வைத்திருக்கிறோம். அதில் சென்ற அமர்வுல நாம் ஒரு 5 பாடல் சிந்தித்திருந்தோம். விழுது நிலத்தை விளங்கிட்டு பெண்தலை மாலை விரவ பூட்டி கழுதன் பிள்ளையை காளி என்று பெயரிட்டு சீருடை தாவலெடுத்து புழுதி துடைத்து முளை கொடுத்து போயின தாயை வரவு காணாது அழுதுரங்கும் புறங்காட்டில் ஆடும் அப்பனிடம் திரு ஆலங்காடே என்ற பாடலோட சென்ற பார்த்துட்டோம். அதுக்கான விளக்கத்தையும் பார்த்தாச்சு. இப்போ இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பாடல் 6வது பாடல். பட்டடி நெட்டுயிர் பாருகார்பை பருந்தொடு கூகை பகண்டையாந்தை குட்டியிட முட்டை கூகை பேய்கள் குறுநறி சென்றடங்கு ஆடுகாட்டில் பிட்டடி துப்புரங்காட்டிலிட்ட பிணத்தினை பேர புரட்டியாங்கே அட்டமே பாய நின்று ஆடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடே என்று பொதுவான காட்சி சொல்கிறார். தனிப்பட்ட முறையில் பேய்களை மட்டும் சொல்லாமல் பேய்கள், இருக்கக்கூடிய காட்டு பறவைகள், நரிகள் முதலியவெல்லாம் என்ன செய்கிறது என்பதை இந்த பாடலை சொல்கிறார். பாரு கால் பேய் அப்படின்னார். பாருகால் பேய் அப்படிங்கிறது நீண்ட காலையுடைய பேய் என்று அர்த்தமாகிறது. பேய், கால் பேய், பாருகால் பேய், நீண்ட கால் தான் அர்த்தம். அந்த கால் எப்படி இருக்கு? பட்டு அடி, பட்டடின்னு நல்லா பறந்து பட்ட அடியாக இருக்குன்னு அர்த்தம். ஒரு அடி பாதங்க வச்சிங்கன்னா அந்த புத்தகம் பருத்து இருக்கும், அவ்வளோ பருத்து வச்சுக்கிட்டு தான். அவ்வளோ பெரிய பாதம் அந்த பேய்க்கு இருக்குது. நீண்ட கால், பறந்த பாதம், அதான் பட்ட அடி. இந்த இடத்துல பட்ட அப்படிங்கிறது பட்டு போனது, ட்ரை அப்படின்னு அர்த்தம் இல்லை, பறந்து பட்டதுன்னு அர்த்தம். அகலமாக இருக்குங்கிறத சொல்கிறோம். விளக்க முடியுங்களா? அப்போ பேயோட கால் எப்படி இருக்குது? அகலமாக இருக்குது. நெட்டு உகிர், உகிர்னா நகம்னு அர்த்தம். அப்போ அதில் நீட்டாக இருக்கு நகம். சில பேர் மனுஷங்களே காலை பார்த்தீங்கன்னா பேய் மாதிரி தான் இருக்கும் கால். ஏன்னா பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே ஷூ போட்டுட்டு இருப்பாங்க, நடக்கிறதுக்கு வழி இருக்காது, வேலை நடக்கிற வேலை இல்லை. அதனால் அவங்க காலில் நகத்தை வெட்ட மாட்டாங்க. அது அவங்களுக்கு கவனிக்க தெரியாது. காலை பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்கும், நெட்டு வைக்கிறாங்க. எனக்கு கையில் நகை வச்சுருக்கிறோட பெருசாக தெரியாது, காலில் நகை இருந்தால் கொஞ்சம் அசிங்கமாக இருக்க மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு. அதில் வேறு அழுக்கெல்லாம் ரொம்ப சகஜமாக ஏறிடும், வேறு நடக்கிறோம்லே மண்ணில். அதனால அதனால் கால் நகத்தை மட்டும் எப்பொழுதும் சுத்தமாக வைத்துக்கொள்வது ரொம்ப அழகு, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பொதுவாக ஆண்கள், பெண்களை விட ஆண்கள் தான் அது ரொம்ப, பெண்கள் என்னமோ நல்லா தான் வச்சுருப்பாங்க காலெல்லாம். இந்த கால் நெயில் பாலிஷ் போடுறாங்களே அவங்க, அதனால் அதில் கொஞ்சம் கேர் இருக்கும். ஆண்கள் அதை பற்றி கண்டுக்க மாட்டாங்க. நிறைய ஆண்கள் நீங்கள் காலை பாருங்களேன், கால் கட்டவர் நகை நீட்டிகிட்டு இருக்கும். அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதில் அசிங்கமான கோலம், அந்த கோலம் பேய்க்கு தான் இருக்குப்போ. அப்போ நாம் பேய் மாரி இருக்குமா இல்லையாம்பாங்கிறது இப்போ நம்ம கையில் தான் இருக்கு. பார்த்து
கையிலையும் நகை வச்சுக்கிறான். அப்போ பெண்கள் கையில நகை வச்சுப்பாங்க. அது அழகுபடுத்தி வச்சுக்கிட்டா பிரச்சனை இல்லை. அதுபோல இந்த நெட்டுகிர் பாறுகால்பை பருந்தொடு கூகை பகண்டை ஆந்தை குட்டியிட முட்டை கூகை பேய்கள் இது எல்லாமே தன்னுடைய சிற்றுகளோட இருக்குது. பேய்கள் தான் குழந்தைகளோட இருக்குது. பருந்து இதெல்லாம் தான் குட்டிங்கிறார். குட்டிங்கிறது இந்த இடத்துல மரபு பிழை. குஞ்சுன்னு சொல்லணும். பறவைகளுடைய குட்டிகள் எப்படி சொல்லணும்? குஞ்சுன்னு சொல்றது வழக்கம். ஆனா இங்க குட்டின்னு சொல்றாரு. இது மரபு பிழை. இது இலக்கணம் ஒத்துக்குது. சில இடங்கள்ல நாம் பேச்சு வழக்கம் கூட சொல்லுவோம். யானை குட்டிங்கிறோம். யானை குட்டின்னா தப்பு. யானை கன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல சிங்கக்குட்டியும் சிங்க குருளை அப்படின்னு சொல்லணும். அதை புலிக்குட்டியும் புலிப்பறள் அப்படின்னு சொல்லணும். அதை நாய் குட்டிங்கிறது தப்பு தான். நாய் பறள் அப்படின்னா சரி. நாய் குட்டி பறள் 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 போட்டு ரகணம் பெரிய ரகணம் போட்டு இழுப்பு பறள் நாய்ப்பறள் அப்படிங்கிறத தமிழ் இலக்கியத்தில் தான் அப்படிதான் பயன்பாடு இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல இப்படி பயன்படுத்தியிருப்பாங்க. மக்களோட கலோக்கியல் லாங்குவேஜ். அவங்க ஒரு 1000 பாட்டு பாடினாங்கன்னா அதில் ஒரு பாட்டை மாரி எழுதிக்கலாம். அந்த புல்ல நம்ம பாடுறதே ஒரு பாட்டை தான் இருக்குன்னு வச்சுங்க. அதுலேயும் இவ்வளோ தப்பு வச்சுக்கலாம் பாட முடியாது. புலவருக்கு அந்த உரிமை உண்டு. விளக்கம் போடுதுங்களா? மரபு பிழைகளை வச்சு பாடலாமா சார்? நான் பாடலாம். அவங்க ஒரு 1000 பாட்டு பாடுறாங்கன்னா 1000த்துல இலக்கணம் கரெக்டாக இருக்கும். ஏதோ ஒன்று அவங்க கருத்து சொல்லணுங்கிறத அப்படி பாடியிருப்பாங்க. அதுக்காக நாமளும் அதே போல பாட முடியாதுன்னா பாட முடியாது. மரபு பிழை இலக்கியத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. ஆனால் அம்மா இங்கே பாடிருக்கேன். குட்டியிட முட்டை கூகை பேய்கள் குறுநரி சென்றணங்கு ஆடு காட்டில். குறுநரி செல்லக்கூடிய அணங்கு ஆடு காடுன்னார். இந்த இடத்துல அணங்கு என்பது பேய் மகளிரை குறிக்குது. அணங்குன்னா பொதுவாக தெய்வத்தன்மையுடையவர்களை குறிக்கும். அணங்குதாம் இவர் நீரும் போற்றுதல் செய்மின் அப்படின்னு கரக்கலமையார் புராணத்தில் வீட்டுக்காரர் சொன்னதை நம்ம பார்த்தோம். அப்போ இந்த இடத்துல அணங்குனா அணங்குரையாட்டி அப்படின்னு கண்ணப்பநாயனார் புராணத்தில் வருது. அதாவது தெய்வத்தை தன்னிடத்தை இறக்கி அவர்கள் தெய்வத்தினுடைய சன்னதம் வந்தவர்களாக ஆடுவார்கள். இதை வெறியாட்டு என்று சொல்லுகின்றோம். ஆண்களும் பெண்களும் அப்படி செய்வாங்க. பழங்காலத்தில் தெய்வங்களை வழிபாடு செய்வதற்கு கோட்டங்கள் அப்படின்னு இருந்துச்சு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெய்வத்துக்கு எப்படி பலி கொடுப்பாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு ஒரு அணங்குரை ஆட்டி ஒருத்தர் இருப்பார், ஒரு பெண் இருப்பாங்க, அப்படி இல்லை ஆண் ஒருத்தர் இருப்பார். அவங்க மேலே தெய்வத்தை இறக்குவாங்க. அது பொதுவாக பார்த்தீங்கன்னா வேலன் முருகப்பெருமானை இறக்கி வழிபாடு செய்வாங்க. தமிழர் வழக்கம் அது. அப்படி இல்லைன்னா அம்பாளை இறக்கி வழிபாடு செய்வாங்க. இது ரெண்டும் தான் பிரதானம். சங்க நூல்களில் பல இடங்களில் பார்க்கிறோம் வேலன் வெறியாட்டை. இந்த பொன்னியின் செல்வனில் கூட வருது. அது அந்த தெய்வத்தை அவர்கள் மேலே இறக்கி அவர்களுக்கு அந்த படையெல்லாம் கொடுப்பாங்க. அவங்களே சாப்பிடுவாங்க, குறி கேட்பாங்க. அதுதான் பழங்காலத்தில் தமிழ்கிட்ட இருந்த நாட்டார் வழக்கமே அதுதான். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காந்தாரா படம்லாம் வந்துச்சு. அதெல்லாம் பாருங்கள். அந்த துளுவு நாடு அந்த மேக்கப் போட்டுட்டு தானே அந்த என்ன டான்ஸ் அது ஒரு சிவப்பு கலர் இந்த இப்போ காந்தார படத்தில் மேக்கப் பண்ணிட்டு ஆடுறாங்களே கோலா தெய்யம் கோலா தெய்வ கோலா இதெல்லாம். தெய்யம்ங்கிறதும் அந்த வகையில் சேர்ந்தது தான். அப்புறம் இன்னும் முத்தப்பான்னு ஒரு ஆட்டம் ஒன்று இருக்குது. கேரளா தான் அது. ஆமாம். ஈசிஆரில் கூட முத்தப்பன் ஒரு கோயில் உண்டு. நீங்கள் இந்த ஜிஞ்சப்பாக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வரும்போது பார்க்கலாம். அவங்க மேக்கப் தான் மனுஷன் தான் ஃபுல்லாக அந்த தெய்வங்களை கூட டெக்கரேட் பண்ணிப்பாங்க. சன்னதம் வந்து ஆடும் பொழுது அவர்களுக்கே பலியெல்லாம் கொடுக்கப்படும். அவர்களிடத்தே குறி கேட்பாங்க. அந்த தெய்வம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்புவாங்க. இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்போ ரொம்ப அருகி போயிடுச்சு. இருக்கிறதும் டூப்ளிகேட்டாக போயிடுச்சு. ஆனால் அங்கெல்லாம் இன்றைக்கும் அது அந்த மலபார் கரையோரத்தில் நிறையா போயிருந்தது. கேரளாவிலேருந்து இந்த கர்நாடகத்திலும் வரைக்கும் அது இன்னும் வழக்கத்தில் இருந்து கொண்டு தான் இருக்குது. இதுபடி ஆடுவதுக்கு தான் அணங்காடுதல்னு பேர். தெய்வத்தை தன்னிடத்தை இறக்கி கொண்டு ஆடுவதுன்னு பேர், அணங்காடல்னு பேர். அப்புறம் அணங்குத்தன்மை பெற்றவர்கள் அதையும் குறிக்கும். ரெண்டாவது பேயும் அணங்குன்னு சொல்றது வழக்கம். அப்போ அணங்கு ஆடு காட்டில் பிட்டடித்து உப்புற காட்டிலிட்ட பிணத்தினை பேரப்புரட்டி. இந்த பேய்கள் என்ன செய்யுது? பருந்துகள், ஆந்தைகள், இது மாதிரி பறவைகள் இட்டு வைத்திருக்கக்கூடிய முட்டைகள் எல்லாம் உடைத்து நாசம் பண்ணி விட்டு இருந்து விளையாடுது. அப்படிங்கிறத பிட்டடித்து பிட்டு 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 தூக்கேறி இருக்குங்கிறோம்ல. பிட்டுங்கிறது என்ன? உடைத்து புட்டுக்கு சீங்கிறோம்ல. இது புட்டுட்டு போயிட்டுங்கிறோம்ல. அந்த பிட்டடித்து எதை புட்டு எறியுது? அது முட்டைகள் எல்லாம், அது போட்டு வச்சுருக்கிற முட்டைகள்லாம் எடுத்து விளையாண்டு அது வீணாக்குது. காட்டிலிட்ட பிணத்தினை பேர புரட்டி அங்கேனர். அதோட கூட என்ன செய்யுது? அங்கே சிதையில் வைத்து கொளுத்திட்டு போயிருக்கிறான். நிமச்சடங்கு செஞ்சுட்டு போயிருக்கான். திருவிறகால் தீமூட்டி செல்லா நிற்பார்னார்லாம் சொல்றாங்க.
நெருப்பு பற்ற வச்சுட்டு அங்கேயே வடிப்பான், போயிடுவான். போனதுக்கு பிறகு அது யாருடைய கண்ட்ரோலுக்கு வந்துடுது? பேய்களுக்கு வந்துடுது, பேய்கள் சாப்பிட்றதுக்கு. அப்போ அது பிணத்தை பரட்டி விட்டுடுதுன்னாரு. பிணத்தினை பேர புரட்டிய அங்கே அட்டமே பாய நின்று ஆடும்னார். அட்டம் ஆடுறதுன்னா குறுக்க பாயிருதுன்னு அர்த்தம். அந்த பிணத்தை தள்ளி விட்டுட்டு இந்த பேய் என்ன செய்யுது? இந்த பக்கமும் பாய்ந்து ஆடுகிறது. குஷியில் ஆடுது, உணவு கிடைச்சிருச்சுங்கிற குஷியில். அட்டமே பாய். இந்த இதுலையும் பார்த்தீங்கன்னா இந்த பேய்களுடைய வழிபாட்டாத்தான், பேய்களுக்கு தலைவனாத்தான் பேயாண்டி என்ற பெயரில் சுடலை மாடன் வழிபாடுன்னு ஒன்று இந்த சவுத்துலலாம் உண்டு. இன்னும் சொல்ல போனால் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திர பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னா இந்த சுடலை மாடன் வழிபாடு என்பது ரொம்ப பிரசித்தமான ஒன்று. அந்த தெய்வம் பார்த்தீங்கன்னா அது சிவபெருமானுடைய புத்திரனாக தான் அதனுடைய கதையில் வரும். அம்பாள் சுவாமிகிட்டே எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு கேட்கும்பொழுது, ஆல்ரெடி உனக்கு தான் 2 குழந்தை இருக்கே, அப்புறம் என்ன அப்படிங்கும் பொழுது, அது நாட்டார் வழக்கத்தில் உள்ள கதை. ஒரு பிள்ளை சிறு பிள்ளையாக இருக்கான் முருகன், இன்னொரு பிள்ளை பிள்ளை வேணும்னு சந்தியாக உட்காந்துருக்கான். 2 பிள்ளை இருந்து எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, அதனால் எனக்கு வேற ஒரு பிள்ளை வேணும்னு அம்பாள் சுவாமிகிட்ட கேட்கறது மாதிரியும், நீ குழந்தை பற்றினா அந்த குழந்தைனால உனக்கு பெருமை வராது, திருமை தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ சுவாமி இல்லை பரவாயில்ல, எனக்கு குழந்தை தான் வேணும்னு சுவாமிக்கு அம்பாள் கேட்ட பொழுது, இது மாதிரி கைலாசத்தில் 1000 கால் மண்டபம் ஒன்று இருக்குது. அதில் 36வது தூணில் இதெல்லாம் நாட்டார் வழக்கத்தில் 36ங்கிற கவுண்ட் இருக்குது பாருங்க. அது ஏன்னு அவங்களுக்கும் தெரியாது. ஆராய்ச்சி பண்ணும்போது நம்ம இப்படி தான் வருதுங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. 36வது தூணில் தூண்டாத மணிவிளக்கு சுடர் விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நீ போய் முந்தி விரித்து தவம் பண்ணினா உனக்கு குழந்தை வரம் கிடைக்கும் அப்படின்னு சுவாமி சொல்கிறார். உடனே அம்பாள் போய் அங்கே வழிபாடு பண்ணுறான். அந்த தூண்டாத மணிவிளக்கு 36வது தூணில் எரிந்து கொண்டிருக்கு. அப்போ சுவாமி அம்பாளுக்கு கண்மூடி தவம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த மணிவிளக்கை தூண்டும் பொழுது அதுலேருந்து சுடர் விழுந்து மடியில் விழும். ஒரு கனமாக இருந்தோடனே பிடிச்சிப்பா அம்பாள். அப்போ அது ஒரு குழந்தையாக மாறி இருக்கும். அந்த குழந்தை எப்படி இருக்குன்னா உருவமே இல்லாமல் இருக்கும். அப்புறம் அந்த குழந்தைக்கு பிரம்மதேவனை கூப்பிட்டு உருவம் படைக்க சொல்லுவார் சாமி. இதெல்லாம் அவங்க சத்திரத்தில் வருது. அவன் குழந்தைய பாராட்டி சீராட்டி வளர்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பிள்ளை காணா போயிடும். எங்கே போனால் அம்பாள் கொடுக்குற பால் அதுக்கு பத்தாமல் அங்கேயே தில்லைவனம்னா சிதம்பரம், தில்லைவனத்தில் எரியக்கூடிய படத்தில் எல்லாருக்கும் பாட்டலாம். முட்டத்தையே பிரித்து விட்டான் முண்டனந்த மாயாண்டி அப்படின்னு பாடுவாங்க. கால் மாடு வேகும் முன்னே தலைமாட்டை பிடித்து இழுத்தான், தலைமாடு வேகும் முன்னே கால் மாட்டை பிடித்து இழுத்தான் அப்படின்னு பாடுவாங்க. அதை வாய்கள் எல்லாம் ஊன்வடியே படத்தை வாரி வாரி தின்னுகின்றான் அப்படின்னு இந்த தெய்வம் படத்தை வாரி வாரி தின்னுவிட்டு கைகாலெல்லாம் தொடச்சிட்டு திரும்ப போய் கைலாசத்தில் அம்மாவோடைய தொட்டியில் படுத்துக்குவோம். அப்புறம் என்ன ஒரே நாட்டமாடிக்கு பார்க்கும் பொழுது இது கைலாசத்தில் இந்த மாதிரி அனாச்சாரத்தை செஞ்சுட்டான் அந்த பிள்ளை, அதனால தான் வேணான்னு சொன்னேன், நீ இந்த பிள்ளையை விட்டுரு, அதான் நல்லதுன்னு சுவாமி சொல்லுவார். சரி அனுப்பி விட்ருங்கன்னு சொல்லும்போது அப்போ அந்த தெய்வம் சாமிகிட்ட என்னை கைலாசத்துலேருந்து அனுப்பணுன்னா, நான் வெளியில் போகணுன்னா எனக்கு இந்த மாதிரியான படையெல்லாம் வேணும், இந்த மாதிரிலாம் செய்யணும், இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, சரி உனக்கு அப்படியே செய்கிறேன்னு சொல்லிட்டு சாமி நிறைய வரத்தெல்லாம் கொடுத்து யாரெல்லாம் உன்னை வழிபாடு பண்ணுறாங்களோ அவருக்கெல்லாம் நீ இதெல்லாம் பண்ணிக்கோ, அதெல்லாம் செஞ்சுக்கோன்னு சொல்லி அனுப்பிவிட்டு தான் கீழே உலகத்தை எடுப்புறது மாதிரி அந்த கதை அப்புறம் அது திருநெல்வேலியில் அங்கே உரையிறது மாதிரி கதை அதில் வரும். அந்த தெய்வம் பாருங்கள் பிணத்தை திங்கக்கூடிய தெய்வம் தான். அதுக்கு இப்போ கூட பலியே கூட ரொம்ப கொடூரமான பலி தான் இப்போ கொடுக்குறது. துள்ளு மாதிரி தோளம் குட்டிப்பாங்க. துள்ளு மாதிரினா அதான் ஆட்டுக்குட்டி, சின்ன குட்டியை கழுத்தை வெட்டி கொள்ள மாட்டான், உயிரோடையே மல்லாக்க பிடிச்சி இதயத்தை கிழிச்சு இதயத்தை எடுத்து வழிபடுத்துகிற வைப்பான். அதே மாதிரி தோளங்குட்டிங்கும் போது சினையாட்டை வயிற்றை கிழிச்சு அது வயிற்றுலேருந்து அந்த குட்டியை எடுத்து அது வழிபடுத்துகிற வைப்பாங்க. இது போகலாம் வழிபாட்டில் இருக்குது. துள்ளு மாதிரி தோளங்குட்டிம்பாங்க. இதை தாய்மான சாமி எடுத்து சொல்கிறாங்க. துள்ளு மறியா மனது பலி கொடுத்து துட்ட தெய்வம் அல்ல சாந்த தெய்வம் உனக்கேன்னார் சாமி பார்த்து. தாய்மான சாமி தன்னை சொல்லுகிறார், என் மனசை உனக்கு பலி கொடுத்துருேன். எப்படி? துள்ளு மறியா. துள்ளு மறிங்கிறது எங்கே அப்படின்னா துள்ளமான வழிபாட்டில் இருக்குது. துள்ளு மறினா துள்ளக்கூடிய குட்டியை கிழிச்சு அப்படியே வைக்கிறது. அது மாதிரி நான் உனக்கு பலி கொடுக்குறேன். எதை? என் மனசை. ஆனால் பலி ஏற்கிறியா அப்போ நீ துஷ்ட தெய்வமா, இந்த சூத்திர தெய்வமா, இந்த சுடலமான பேர் சூத்திர தெய்வமா, பெருமானே இல்லை, நீ சாந்த தெய்வம், கண்ம தெய்வம், சாந்த தெய்வங்கிற அந்த எடுத்தது காட்டுறாரு தாய்மான தாய் பார்த்து. அது சொல்லுவோம் தானே. அப்படி தான் அந்த கதையிலையும் பார்த்தீங்கன்னா சுடலமான கதையிலையும் பாருங்கள், ஒருத்தன் அவன் கன்னியாகுமரி பகவதி கோயிலில் போய் அது அந்த தெய்வம் போய் அம்பாள்கிட்ட இருக்கும்.
அந்த கோயிலில் நிறைய திரவியங்கள் இருக்கும். அதை ஒரு மலையாள மந்திரவாதி கவர்ந்துட்டு போயிடுவான். அப்போது உன்னோட காவலில் இருந்த அந்த திரவியத்தை நீ எப்படி விட்ட கண்டுபிடிச்சிடுவான்னு அப்பால் சொன்னோடனே அந்த சுடலமானம் போய் அந்த மந்திரவாதி வீட்டுக்கு போகும். மந்திரவாதிக்கு ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணை போய் கர்ப்பமாக்கிடும். அப்புறம் அவனை ரொம்ப படாப்படுத்தும் அந்த தெய்வம். அப்புறம் கொண்டு வந்து அந்த பொண்ணையை கொண்டு வந்து நீ எனக்கு பலி கொடுத்தா தான் உனக்கு நான் அகப்படுவேன், ஒரு நிமிஷம் உனக்கு சிம்பிள் அகப்படுவேன்னு சொல்லி அப்பா அதாவது தன்னுடைய அந்த தன்னுடைய குழந்தை தான் அந்த பிள்ளை, அதையே பலியாக கேட்போம். தன் பொண்ணை கையை வைத்து கிழிச்சு இந்த குழந்தை எடுத்து பலிப்படுத்தல வைப்பான் அப்படின்னு அந்த சரித்திரம் இருக்குது. இது மக்கள் வழக்கத்தில் இருக்குது. அது சிவபெருமானுடைய வழிபாட்டில் ரொம்ப நாட்டார் வடிவத்தில் ரொம்ப நாட்டார் வடிவம், பழங்காலத்து வடிவம் அது. அதனால தான் பேயோடு பேயாண்டின்னு தான் தெய்வத்துக்கு பேர், பேயாண்டினே பேர். இங்கே பாருங்கள், அப்படி தான் இருக்குங்க. பெற்றெடுத்து உட்புறம் காட்டில் இட்ட பணத்தினே பேர புரட்டி, பணத்தை பிரட்டி தள்ளி விடுறதையும் பணத்தை திங்கிறதையும் பார்க்கிறோம். இது அந்த சுடலமாட்ட வழிபாட்டில் இருக்குது. அதோடைய பரிவாரங்களும் பேய்கள் தான். காளிக்கும் இந்த தன்மை உண்டு. காளிக்கும் இந்த வழிபாடு இருக்குது. காளி பிணக்குண்டலம் அணிந்திருக்கிறவர். காளி தேவி பாருங்கள், காதில் பார்த்தீங்கன்னா பிணக்குண்டலம் தான் இருக்கும். பிணத்தையே குண்டலமாக அணிஞ்சிருப்பான். மண்டை ஓடுகளை மாலையாக கொடுத்துருப்பான். ஆனால் உபாசனை, இந்த தெய்வங்கள்லாம் உபாசனை பண்ணிங்கன்னா ரொம்ப ஆச்சாரம் ரொம்ப முக்கியம், ஒழுக்கம் ரொம்ப முக்கியம், நல்ல எண்ணங்கள் முக்கியம். ஆனால் நீங்கள் உபாசனை பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அது பலனை கொடுக்கும், பிரத்யட்சமாக உங்களுக்கு அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய எல்லாமே திருவருள் தான். சுடலமாடன்னா சுடலமாடன்னா தனி தெய்வமா? சுவாமி தான் எல்லாமே. உள்ளுக்குள்ளே இருக்கிறது ஆன்மா. சுடலமாடனா இருந்தால் கூட அது ஒரு ஆன்மாவாக இருக்கும். அந்த ஆன்மாவை அதுக்கு நின்று கொண்டு அருள் பண்ணுறது யார் தான்? சாமி தான். ஆனால் அதை பிரார்த்தனை பண்ணுறதுக்கு தகுந்தது மாதிரி அந்த இடத்துல சாமி அடங்கல் கொடுப்பார். அதுக்கு நான் மாதிரி அங்கே வரம்புகளே வச்சுருப்பார். இடத்துல பார்த்தா எல்லாமே ஒன்று தான். யாதொரு தெய்வம் கொண்டு அந்த தெய்வமாகி எங்கே மாதுருபாகனார் தாமே வருவார் அப்படின்னாங்க. அதனால் அட்டாமே பாய நின்று ஆடும் பெண்கள் அப்பந்து இடம் திரு ஆலவங்காடுன்னு சொல்லி இந்த சுடுகாட்டு காட்சியை காட்சிப்படுத்துகிறார் நம்முடைய அம்மையார். அடுத்தது சுழலும் அழல்விழி கொள்ளிவாய்ப்பு சூழ்ந்து துணங்கையிட்டு ஓடி ஆடி தழலுள் எறியும் பணத்தை வாங்கி தாண்டடி தின்றனங்கு ஆடுகாட்டில் கழலொளி ஓசை சிலம்பொழிப்ப காலுயர் வட்டனை இட்டு நட்டம் அழலுமிழ்ந்து ஓரி கதிக்க ஆடும் அப்பனிடம் திரு ஆலங்காடேம்பர். ஓரி அப்படின்னு என்ன தெரியுமா? தனியா இருக்கு ஓரி, தனியா இருக்கு ஓரியா இருக்கா? ஓரி மாதிரி பேசாத, தனியா இருப்பாங்க, தனிச்சிருக்கு ஓரி தனிச்சிருக்கு. அது யாரை சொல்லுவாங்கன்னா வயசான கேள்விகள் ஓரின்னு சொல்லுவாங்க. பொதுவாக வயசாகிட்டு இருக்கோம், அது போகவும் போகாது, யாரும் தொந்தரவு பண்ணிட்டு அப்போ பார்த்தாலும் வீட்டில் தான் நசன்னு பேசிக்கிட்டு டென்ஷன் பண்ணிக்கிட்டு நம்மளை டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். அது செய்யாத பண்ணாத பார்த்தாலும் ஓரி மாதிரி எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்காத இருப்பாங்க. காத்துருக்கீங்களா? அதை ஓரினா கிழட்டு நரின்னு இருக்கும். கிழட்டு நரி, ஓரினா கிழட்டு நரின்னு திருக்கச்சூர் பார்க்க வருவாங்க. ஆமாம், ஓரி கிழட்டு நரி, ஓரினா கிழட்டு நரின்னு இருக்கும். அப்போ ஓரி மாதிரி கத்தாத என்ன அர்த்தம்? கிழநரி மாதிரி எங்கேயும் வேலை செய்ய முடியாமல் அங்கேயும் சும்மா கத்திரி கிடக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. சுழலும் அழல் விழி பேய்க்கு எப்படி இருக்குது? கண்ணு நெருப்பு போல இருக்கு கண்ணு, அதுவும் சுற்றுது இப்படி பார்த்தாலும் சுற்றி கொண்டு இருக்கு. அப்போ எங்கே பார்த்தாலும் பார்த்து கொண்டே இருக்குன்னு அர்த்தம். அலைப்பாயுதே கண்ணா அலைப்பாயுதேங்கிற மாதிரி கண்ணு இதுக்கு அலைப்பாயுது. சுழலும் அழல் விழி கொல்லி வாய் பேயினர். கொல்லி வாய்னா வாயிலிருந்து நெருப்பை விட்டு கொண்டே இருக்கு அப்படிங்கிற. இப்போ இந்த கொல்லிவாய் பேய் அப்படிங்கிறதுக்கு வேறு சயின்டிஃபிக்கான விளக்கம் ஒன்று சொல்லுவாங்க. அதாவது மீத்தேன் கந்தகம் மண்ணில் உண்டாயிருக்கும், அது வெளிப்படும் பொழுது தீப்பற்றி கொண்டு எரியும் அப்படிம்பாங்க. இதை பற்றி நீங்கள் இதில் பார்க்கலாம். பொன்னியின் செல்வனில் 2ஆம் பாகம் சுழற்காற்றா சம்திங், 2வது பகுதி சுழற்காற்று, சுழற்காற்று 2வது அத்தியாயத்தில் 2வது புத்தகத்து பேர் சுழற்காற்று. சுழற்காற்றுங்கிற அத்தியாயத்தில் முதல்ல பூங்கழலி வரும்போதெல்லாம் அவள் அந்த வேதாரண்ய கூடிய கரையில் அங்கேயும் ஓடும் பொழுதுலாம் அந்த கொல்லி வாய்ப்பை வர்றது மாதிரி காமிச்சிருப்பார். அது என்னன்னாக்கா மீத்தேன் கீழே ஃப்ளோ ஆகும்பொழுது மேலே நெருப்பட்டிச்சுன்னா அது நெருப்பு மாதிரி எரியும். தூரத்துலேருந்து பார்க்கும்போது பேய் எரிஞ்சு நிற்கிறது மாதிரி தெரியும். அதான் கொல்லி வாய் பேய்ங்கிறாங்க. ஆனால் இது அப்படி இல்லை, வாயிலிருந்து நெருப்பை விடுது. இப்போ சக்தி வாய்ந்த பேயாக இருக்கும் போடுறது. அதனால் மந்திர தந்திரங்கள்லாம் வல்ல பேய் இது. கொல்லி வாய் பேய் சூழ்ந்து துணங்கையிட்டு ஆடி, துணங்கைனா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆடுறது, கைகளை கோத்து கொண்டு ஆடுவது. சென்ற வகுப்போட சொல்லலாம் இல்லையா? அதை
இந்த முள்ளும் மலரும் படத்தில் இந்த பாட்டில் ராம ஆண்டாள ராவண அந்த உங்களுடைய ஜக்கையம்மன் திருவிழான்னு இந்த நீலகிரியிலோட படுகாசுன்னு இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் ஆடுவாங்க அந்த கையில். அதான் துணங்கைன்னு பேர், துணங்கை கூத்து. சூழ்ந்த துணங்கையிட்டு ஓடி ஆடி தழலுள் எரியும் பிணத்தை வாங்கினார். நெருப்புக்குள்ள எரிந்து கொண்டிருக்கக்கூடிய பிணத்தை எடுக்குது சாப்பிடுறதுக்கு. இப்ப சொன்ன அந்த பாட்டு ஒன்று, கால் மாடு வேகும் முன்னே தலைமாடை பிடிச்சு இழுத்தான், தலைமாடு வாங்கும் முன்னே கால் மாட்டை பிடிச்சு இழுத்தான் அப்படிம்பார். பிடிச்சி இழுக்கிறது. அப்புறம் கண்டைக்கால் எலும்புகளை கரும்பு என்றே கடிக்கல் விட்டார், முட்டாங்கால் எலும்புகளை முறுக்கு என்றே கடிக்கல் விட்டார். நான் பாடுவோம் அப்படிலாம் பாடுவாங்க. அதில் நெருப்புக்குள்ளே இருந்துட்டு இருக்கிற இந்த படத்தை அடுத்து அதுபோல் இவங்கெல்லாம் சாப்பிட்றாங்க. சாப்பாடு வெந்துக்கிட்டு இருக்கும்போதே எடுக்கிறாங்க, பாதியிலே வந்துகிட்டு இருக்கு. சூழ்ந்து துணங்கையிட்டு ஆடி ஓடி ஆடி தழலுள் எரியும் பணத்தை வாங்கி தான் தடி தின்று அணங்காடு காட்டில். திரும்பவும் அணங்காடு காட்டில்னா சாப்பிடும்போதே டான்ஸ் ஆடிக்கொண்டே சாப்பிட்றது. அப்போ போய் எடுக்கிறது சாப்பிட்றது, டான்ஸ் ஆடுறது, எடுக்கிறது சாப்பிட்றது, எப்படி நடந்து கொண்டிருக்கிறது. கழல் ஒளி ஓசை சிலம்பொழிப்ப, இது சாமி. அப்படிப்பட்ட காட்டில் சாமி ஆடுகின்றார். என்னென்ன சத்தம் கேட்குது? கழல் ஒளி சிலம்பு ஒழிப்ப ஓசை. கழல் ஒளி ஓசை சிலம்பு ஒழிப்ப. ஒளி ஓசை ரெண்டும் தனித்தனியாக எடுத்துக்காங்க. பொதுவாக ஒளி ஓசை ரெண்டுத்துக்கும் ஓசை ஒளியலாம் ஆனால் இனியேன்னு அப்புறம் தான் பாடுறாங்க. எனக்கு ஓசைக்கு சப்தம் அனர்த்த சப்தம்னா ஒளிக்கு அர்த்த சப்தம்னு சொல்லுவாங்க. உலகத்தில் சவுண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. சப்தம் தான் கடவுள்னு சொல்கிறவங்க இருக்கான். மாயாவதியில் ஒரு பிரிவு சப்த பிரமவாதி அப்படின்னு இருக்கான். பின்னாடி இதில் வரப்போகிறான், வரப்பக்கம் பார்க்குறோம்லே சித்தியாரில் அதில் வருவான். அவன் என்ன சொல்கிறான், இறைவனுடைய கடைசி வடிவம் என்னன்னா சப்தம் தாங்கிறான். அதனால தான் இதைத்தான் சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டின்னு அவ்வையாரும் பாடுறாங்க. ஸோ அவன் அந்த லெவலில் நின்ட்டான், சப்தம் தான் கடவுள்ன்ட்டான். இப்போ சப்தமாகவும் சாமி இருக்கார். நமக்கு வாக்குன்னு சொல்லுவோம். அதை அது சூக்கும வாக்கு, மத்தியமை வாக்கு, வைசந்தி வாக்கு, வைகரி வாக்கு, 4 வகை வாக்கா சொல்லுங்க. சத்தம் வரும். இதில் வாக்குன்னா அது மீனிங் இருக்குன்னு அர்த்தம். மீனிங் இல்லாமல் சத்தமும் உண்டு இல்லை நம்மகிட்ட. இல்லை தூக்கமை வாக்குங்கும் போது உள்ளுக்குள்ளே இருக்குன்னு தான் அதில் அர்த்தம் இருக்குது உள்ள. ஆனால் மீனிங் இல்லாமல் சத்தம் இருக்கே. இப்போ இதுக்கு என்ன சத்தம்? இப்போ விழுந்திருக்குன்னு வேணால் புரிஞ்சிக்க முடியுது. அதுக்கு மீனிங் ஏதாச்சும் இருக்கா? இல்லை. இப்போ இருக்கா அப்படின்னு சொல்கிற வார்த்தைக்கு உங்கள்கிட்ட இருக்கா இல்லையான்னு அர்த்தம் புரியுதில்லை உங்களுக்கு. இப்போ இந்த டேபிள் இதுக்கு ஒரு சத்தம் இருக்குது, இந்த சத்தத்துக்கு ஒரு அர்த்தமும் இல்லை. ஆனால் இந்த சத்தமும் நம்மளை பாதிக்க செய்யும். புரியுதுங்களா? ஒரு இடத்துல ருத்ரம் இப்போ பக்கத்தில் வாத்தியம் வாசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம வகுப்பு கடையில் இருந்தாலும் இப்போ வகுப்பில் என்ன கேட்க நல்லா சந்தோஷமாக தான் இருக்கும் போது இதே பக்கத்தில் இந்த டேபிள் இதுமாரி 100 டேபிள் மேலேருந்து இறக்கிட்டு அதுக்கு இதுக்கு போகிறேன். டமால் டமால் டமால்னு போட்டுட்ருக்கான். அதுவும் சத்தம் தானே, கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அப்போ சப்தம் நமக்கு மைண்டில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. அதனால தான் இந்த பாட்டு சாமிக்கு பாட்டு பாடுறது அப்படிங்கிறதே முக்கிய பிரதானமாக வச்சுருக்கிறாங்க. இல்லை அர்த்த சத்தம் தவறக்கூடிய இப்போ பதிகத்துக்கு அருள் உண்டுனாலே ஏதோ காமலாம் பாட்டு போயிருக்கலாம்ல, அர்த்தம் வச்சு தானே பாடுறாங்க. அப்போ பொருளோடு கூடிய சத்தம் நமக்கு பெரிய பயனை கொடுக்கக்கூடியது பொதுவாகவே. அதனால தான் நல்லா பாட்டு கேட்கணும், நல்ல வார்த்தைகளை கேட்கணும், பெரிய வார்த்தைகளை எப்பொழுது நல்லதையே பேசணும், கெட்டதை பேசக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாரு. கெட்ட சப்தங்கள் கேட்குற இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஓசை ஒளி, இந்த ஓசைங்கிறது ஏதோ ஓசை கேட்குது, அறவது சப்தம் அர்த்தம். அப்போ பொருளற்ற சப்தங்கள். ஒளி பொருளுடைய சப்தம். ஓசை ஒளியலாம் ஆனாய் நீயே உலகுக்கு ஒருவனாய் அப்புறம் தான் சொன்னார். இந்த இடத்துல பெரியலி சின்னலி பெரிய ரெண்டு இருக்கு. ஒளியும் ஒளியும் ரெண்டும் இருக்கும். வெளிச்சமும் உண்டு சத்தமும் உண்டு நடக்கும். தூர்தர்ஷனில் ஒளியும் ஒளி ப்ரோக்ராம் தான் முன்னாடி. அது என்ன அர்த்தம்? கண்ணாலையும் பார்க்குறீங்க, காதாலையும் கேட்குறீங்கன்னு அர்த்தம். அப்போ முன்னாடி ரேடியோவில் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? வெறும் காதால் மட்டும்தான் கேட்டுட்டு இருப்பீங்க, வெறும் ஒளி மட்டும்தான், ஒளி இல்லை. டிவியில் ஒளியும் ஒளி வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 7:30 மணிக்கு போடும்பொழுது காதாலையும் கேட்டீங்க, கண்ணாலையும் பார்த்தீங்க இல்லையா? அதான் ஒளியும் ஒளியும். வெள்ளிக்கிழமை தானே போடுறது.
ஊரே சத்தம் அடங்கி போயிடும். அந்த 5 பாட்டு நானும் உட்காந்துருப்போம். எப்பயோ பாட்டு போட்டுட்டு இருக்கோம். பாடல் கேட்கறது எத்தனை வெரைட்டியான வந்துட்டோம் பாருங்க. ஒரு காலத்தில் பாட்டுன்னா எங்கேயாவது யார் வீட்லேயாவது ரேடியோ இருக்கும், ரேடியோ ஓடுறதான் உண்டு. இலங்கை எஃப்எம், இலங்கை வானொலி தான். இலங்கை வானொலியில் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இலங்கை வானொலி நிறையா நான் கேட்பேன். அதில் இப்போ இல்லை ஓடு தப்பி ஓடுது. இங்கே கேட்காது, கடலூரில் கேட்குது. எங்கள் வீட்டில் நல்லா கேட்போம். அதில் நான் காலையிலேயே லீபின்னு சினிமா பாடணும் ஒன்று 8 மணிக்கு போடுவான். ஃபுல் பழக்கிறப்ப அது நல்லாயிருக்கும். அதில் நூனரோஜினி நடராஜத்துவம் அவங்களாம் அதில் மாரி வார்த்தைகள்லாம் அவங்க பேசுகிறவங்களாம் அப்துல் ஹமீது, ராஜேஸ்வரி சண்முகம் இவங்கெல்லாம் அதில் நல்லா ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. ஆச்சரியமாக இருக்கும் அதெல்லாம் கேட்குறது. அப்போ தான் பாட்டு சினிமா பாட்டு கேட்டால் அதுதான் உண்டு. அதுக்கு பிறகு யார் வீட்டில் கேசட் போட்டு பாட்டு கேட்குற அதில் இருந்துச்சுன்னா அது கேட்டுட்டு அப்போ திக்கிக்க வர அப்போ ஒரு 10 பாட்டை கண்டினியூட்டே 10 பாட்டு கேட்டிங்கன்னா அவங்க சோபாக ஓட ஆரம்பிச்சிடும். அந்த பாட்டு அதில் திருப்பி போட்டால் ஒரு 10-5 பாட்டு ஓடும், இப்படி போட்டால் ஒரு 5 பாட்டு ஓடும். எல்லாம் இருந்துச்சு காலம். அதுக்கப்புறம் தான் சிடி வந்துச்சு, டிவிடி வந்துச்சு. இப்போ டிவிடிலாம் வழக்கொழிஞ்சு போயிடுச்சு. ஃப்ளாப்பி கம்ப்யூட்டரில் போட்டு கேட்கலாம் வந்துச்சு. அப்புறம் பென்ட்ரைவ் வந்துச்சு. இப்போ பென்ட்ரைவ்லாம் காலம். இப்போ பென்ட்ரைவும் வழக்கொழிஞ்சிருச்சு இல்லையா? யார் பென்ட்ரைவ்லாம் வச்சுக்கிறது இல்லை. இப்போ எல்லாருமே ஃபோன் தான். ஃபோன்லேயே டேட்டா பண்ணியாச்சு. மேக்ஸிமம் எல்லாம் இப்போ மெயில் மூவ் ஆகிட்டாங்க. ஒரு டேட்டாவை நீங்கள் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும், ஒரு டிடிபி சென்டருக்கு போகணும், ஒரு ஆப்ஷன் சென்டருக்கு போனால் என்ன சொல்கிறான், மெயில் பண்ணிவிடுங்கன்றான். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நம்ம எல்லாம் ஃபோனில் வச்சுருக்கோம். நீங்கள் அந்த அட்ரஸ்க்கு மெயில் பண்ணுங்கன்னா வேலை முடிச்சு அவன் எடுத்து கொடுத்துட்றாங்க. இப்போ அதெல்லாம் ஒரு பிரச்சனை. மெயிலுக்கு 10 ரூபா சார்ஜ் பண்ணுறான். வேறு மெயிலுக்கு 10 ரூபாயா? நம்ம 10 ரூபா பிரிண்ட் போடுறோன்னா மெயிலுக்கு 10 ரூபா. ஃபுல்லாக பென்ட்ரைவை கனெக்ட் பண்ணி எடுத்து அதுக்கு 10 ரூபா வாங்குவான். எல்லாம் இப்போ முன்னேறிடுச்சு. இப்போ காலத்துக்கும் இப்போ எல்லாமே யூடியூப் ஆகிடுச்சு. ஃபோன்லலாம் யாருமே பாட்டு ஒரு இடையில ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணிகிட்டு இருந்தான். மெமரி கார்டில் பாட்டு ஏற்றுறது அப்படின்னு ஒன்று ஒரு 5-6 வருஷத்துக்கு கூட இருந்துச்சு. புதுசாக ஃபோன் வாங்கினாங்கனாக்க மெமரி கார்டு எடுத்துகிட்டு போய் பாட்டு ஏற்றுறோம். இந்த பாட்டில் ஏற்றுணும் அதுவும் கிடையாது. இந்த மேலே டேரெக்டாகவே யூடியூப்பில் போய் பாட்டு கேட்குற மாதிரி ஆகிடுச்சு மக்கள்கிட்ட. யூடியூப்லேயும் பாருங்க அந்த அளவுக்கு வந்துருச்சு. இல்லை அதை சர்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. அப்புறமேலே என்ன ஆகும், கொஞ்ச நாள் இந்த ஃபோனும் இல்லாமல் போகுது. இந்த ஃபோனுக்கு பதில் ஏதாச்சும் கையில் கேது கொஞ்சம் ஒன்று சின்னதாக ஒரு சர்ஜரி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அப்படி வந்துடும் போது. அவ்வளோதான். ஆன் ஸ்க்ரீனே டேரெக்டாக அந்த சிட்டி ரோபோ மாதிரி இங்கே கொண்டு வந்து இப்படியே டெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். இதாக மாதிரி ஆகிடும் போது எல்லாமே. இப்போ அதனால் எதுக்கு ஒளிக்கு போனோமா, கழல் ஒளி ஓசை சிலம்பு ஒளி போனால், கழல் என்பது சாமியினுடைய வலது திருவடியை குறிக்குது. சிலம்பு ஒளி அப்படிங்கிறது அம்பாளுடைய இடது திருவடியை குறிக்குது. 2 அழிஞ்சிருக்கார் சாமி. 2 காலையும் ஊனி ஆடும்போது கழலுடைய ஜல்ஜல் சத்தமும் கொலுசோடைய ஜல்ஜல் சத்தமும் மாறி மாறி கேட்குதுன்னார். சிலம்பு ஒளிப்ப கால் உயர் வட்டனை இட்டு ஆடுதல் அப்படின்னா என்னன்னாக்க ஒரு வகை நடனம். பாண்டரங்கம்ங்கிறதும் அவர் திரிபுர சம்ஹாரம் பண்ணும்போது ஆடிய கூத்துக்கு பேர் பாண்டரங்க கூத்துன்னு பேர். அதாவது சுற்றி ஆடுவதுன்னு அர்த்தம். ஆமாம், ஒரே பொசிஷனை வச்சுக்கிட்டு சுற்றி ஆடுவதுக்கு வட்டனை இட்டு ஆடுறதுன்னு பேர். அப்பர் சாமி திரு அலம்புரத்தில் அற்புதமாக ஒரு கருத்து சொல்ல. திருவலம்புரம் தாண்டகத்தில் அப்பர் சாமி வலம்புரத்தை நோக்கி போயிட்டு இருக்காராம். அப்போ சாமி என்ன பண்ணிட்டு இருக்காரு, அப்படியே ஆடிக்கிட்டே ரோட்டில் வந்துட்டு இருக்கார். ஆடிக்கிட்டே ரோட்டில் வரும்பொழுது சாமி எப்படி வரார், வட்டணைகள் இட்டு வருவார். டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்துட்டு இருக்கார். அவரை பார்க்கும்போது இவர் எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சாமியை பார்த்து அப்பர் சாமி நினைக்கிறாரு. ஆனால் சாமியாக வரல, யாரோ ஒரு அழகான புள்ள போல வந்துட்டு இருக்காரு, ஆடிட்டு வந்துட்டு இருக்காரு ரோட்டில். இதை பார்த்தோன்னே அப்பர் சாமிக்கு இந்த பிள்ளை எங்கேயும் பார்த்தாப்புல இருக்கே, அழகா இருக்கானே. எவ்வூரில் பெருமானீர் என்றேன். அப்பர் சாமி சொல்றாரு, உங்களுக்கு என்ன ஊர்? குனிஞ்சிக்கிட்டே ஆடுறாராம். குனிஞ்சிக்கிட்டே இப்படி ஆடிக்கிட்டே வர்றாரு சாமி. அப்பர் சாமி பார்த்துட்டே வர்றாரு. எவ்வூரில் பெருமானே அப்படின்னு கேட்டார். உங்களுக்கு என்ன ஊர்னு குனிஞ்சிருந்தாரு சாமி. நிமிர்ந்து அப்பர் சாமி பார்த்தாராம். பார்த்த உடனே இவருக்கு அப்படியே உயிரே போயிட்டு அந்த பார்வையில். சாமி பார்த்த அந்த பார்வையில் இவருக்கு உயிர் போயிட்டு தான். ஆவி விட்டிடுமாறு அது செய்து விரைந்து நோக்கி நடப்போம். நிமிர்ந்து பார்த்த மாதிரி அவருக்கு என்ன ஆயிடுச்சா, ஆவி விட்டுட்டார்.
உயிர் போயிட்டுதான். இந்த காதல் பார்வை ஆவி விட்டிடுமாறு அது செய்து விரைந்து நோக்கி வட்டணைகள் பல செய்து வளம்புறமே புக்கங்கே மண்ணினாரே அப்படின்னார். வளம்புறம்ங்கிறது பெரம்பலம்னு சொல்றோம். அப்போ வேளப்பரம்பலம்னு சொல்றோம். சீர்காழி பக்கத்தில் இருக்கு, எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கு. அந்த ஊர் தேவர் நடி சொல்றார் சாமி. வட்டணைகள் பல செய்து நட்டமாடி வளம்புறமே புக்கங்கே நடம் எய்தினாரேன்னு சொல்லி சாமி ஆடிக்கொண்டே சென்றதா சொல்லுகிறார். அது மாதிரி இங்கேயே வட்டணை இட்டு நட்டம் கால் உயர் வட்டணைன்னா அர்த்தம் காலை ஒசத்தி ஒசத்தி ஆடுறாருன்னு அர்த்தம். ஊர்த்து தாண்டமா ஆடுறது. இட்டு நட்டம் அழல் உமிழ்ந்து ஓரி கதிக்க ஆடும். அழல் உமிழ்ந்து ஓரி கதிக்க ஆடும். இந்த இடத்துல ஓரிய என்பது பார்த்தீங்கன்னா ஓரினா பொதுவாக கேட்டு நிறைய குதிக்குது. ஆனால் இந்த இடத்துல ஒரு பேயை தான் உருவகப்படுத்துறாங்க அம்மையார். ஏன்னா அழல் உமிழ்ந்துங்கும் பொழுது இதுவும் கைண்ட் ஆஃப் கொல்லிவாய் பேய் தான். ஏன்னா நரிக்கு என்ன கிடையாது, நெருப்பு உமிழக்கூடிய ஆற்றல் இல்லை. அப்போ நிச்சயமாக அது ஒரு பேயா இருக்க முடியும். கதிக்க ஆடும் அப்பனிடம் திரு ஆலங்காடை என்று அந்த பாட்டை காட்சிப்படுத்துகிறார். அப்போ நாடும் நகரம் திரிந்து சென்று நன்னறி நாடி நயந்தவரை மூடி முதுப்படத்து இட்டமாடே முன்னிய பெய்க்கணம் சூழச் சூழ காடும் கடலும் மலையும் மண்ணும் வெண்ணும் சுழல் அனல்கை ஏந்தி ஆடுமரவ புயங்கணங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடை என்னார். மனுஷன் எப்படி வாழ்ந்தாலும் கடைசியில் என்னதான் ஆகணும், செத்து போய் தான் ஆகணும். நான் நல்லவனாக தானே வாழ்ந்தேன், நல்லதுன்னு தெரிய வாழ்ந்தேன், நான் சாவ மாட்டேன் யாராலும் சொல்ல முடியாது உலகத்தில். அதனால தான் கெட்டவங்க தான் உலகத்தில் சாவாங்க அப்படின்னு கிடையாது. கீழே கடைசியில் அடுத்த பாட்டில் சொல்கிறார் கெட்டவங்க செத்துதுன்னு சொல்கிறார். இப்போ நல்லவனாக இருந்தாலும் என்ன பண்ணி தான் அவனுக்குவா செத்துதான் ஆகணும். இப்போ நாடும் நகரும் திரிந்து உலகமெல்லாம் மனுஷன் பிறந்ததுலேருந்து என்ன பண்ணிட்டு இருக்கான், ஒரே இடத்துல இருக்கான், திரிந்து கொண்டே இருக்கிறான். நம்ம பிறந்ததுலேருந்து அம்மாவோட கருவறையிலேருந்து புறப்பட்டதுலேருந்து ஒரு கோடு போட்டு பாருங்க. இன்னைக்கு நம்ம இங்கே உட்காந்துருக்கிற வரைக்கும் அந்த கோட்டை எடுத்து பார்த்தா எங்கெங்க எத்தனை சுற்றி இருக்கிறோம். கூகுள் மேப்லாம் போடுறாங்களே எவ்வளோ தூரம் நம்ம போயிட்டு வந்தோம் அப்படின்னு போட்டு எத்தனை ஊருக்கு போயிருக்கிறோம், எத்தனை அனுபவப்பட்டிருக்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் நம்மளா எத்தனை நாள் இந்த உலகத்தில் வாழ்ந்துருப்போம் எண்ணி பாருங்க பார்ப்போம். இப்போ நான் 34 வருஷமாக அந்த உலகத்தில் இருக்கேன். ஒரு வருஷத்துக்கு 365 நாள் 34 பிறகு எத்தனை வருதுப்பா, கிட்டத்தட்ட 10,000 நாள் தான் இருக்குமே. 10,000 அவ்வளோதானே இருக்கும். 10 நாள் எண்ணி பார்த்துருவோமே. $12,410 நாள் ஒட்டுமொத்தமே நம்ம வாழ்ற நாளே உலகத்தில் எத்தனை தான் போ இது வரைக்கும் வாழ்ந்துருக்கிறதே 12,000 நாள் தான் வாழ்ந்துருக்கிறோம். கவுண்ட்டை பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் தெரியுது. எண்ணி பார்க்கும் பொழுது இன்னும் எவ்வளோ நாள் இருக்க போகிறது தெரியாது. மொத்தமே 1000 மாதம் தானே பிறைங்கிறது, ஒரு மாதம் கணக்கு தானே. 1000 பிறைக்கின்றான்னா ஒரு 1000 பௌர்ணமியை பார்த்துருக்காருன்னு அர்த்தம். 80 வருஷம் 1000 பிறை கண்டாருமா சன்னியானி சொல்லுவாங்க. 1000 பிறை கண்ட கடகாபிஷேகம் கொண்டு திருக்கைலாயம் 26 சதாபிஷேகம் ஆனதுன்னா 80 மாதம் அவங்களுக்கு 1000 அர்த்தம். 80 மாதம் தானே, 80 வருஷம் 8 மாதம். ஆமாம். அப்போ வந்து 80 வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 12 பிறையா 14. அப்போ 1000 பிறை கணக்கு. 1000 அப்போ 1000 மாதம் வாழ்ந்துருக்கோம், அதான் கணக்கு. 50 வருஷம் ஆனால் 1000 மாதத்துக்கு வாழ்ந்துருக்கோம்னு கணக்கு. அதுவே பெரிய ஆச்சரியம் தான். இது வரைக்கும் 30 வருஷம் வாழ்ந்ததுங்கிறதுக்கே பெரும்பாடாக இருக்குது நம்ம இல்லையா. இது ஆழ்வார் ஒரு பாட்டில் சொன்னார், வேத நூல் பிராயம் 100 அப்படின்னார். எடுத்து பெரியாழ்வார் பாட்டு, அற்புதமான பாட்டு அந்த பாட்டு. எடுத்து வேற வாங்க வாங்க சாய நம்ம நெட் இருக்கிறவங்க வேத நூல் புராயம் ஒன்று டைப் பண்ணுங்க. மனுஷர் தாம் புகுவரையிலும் பாதியும் உறங்கி போகும் நின்றது. வேதருள் பிராயம் 100 மனுஷர் தாம் புகுவரையிலும் பாதியும் உறங்கி போகும் நின்றதில் 15 ஆண்டு பேதையாம் பாலனதம் வருது வேற. பேதையாம் பாலனதாகும் பிணிபசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டன் அரங்கமானவர் உள்ளானேன்னு பாட்டு. சாரி, இது வந்து பெரியாழ்வார் பாட்டில் இவரோடது. பூ கட்டுவார்ல தொண்டரடி பொடி ஆழ்வான் அவருடைய பாட்டுக்கு என்ன சொல்றாரு, மனுஷனுக்கு இந்த வேத சமயத்தில் கொடுக்கப்பட்ட ஆயுட்காலம் 100 ஆண்டு இல்லையா. வேத நூல் பிராயம் 100.
இதில் 100 ஆண்டு காலம் யாருமே வாழ மாட்டான். முதல்ல அதிகபட்சம் வாழ மாட்டாங்க. ஒருவேளை வாழ்ந்தாலும் கூட அதில் 50 வருஷத்தை நம்ம தூங்கி கழிக்கிறோங்கிறார். இப்போ 34 எனக்கு 34 அப்போ பாதி எனக்கு எத்தனை 16 நான் 18 இளைஞர் 30 கூட வச்சுக்குவாங்க. பண்ணிருப்போம் 30 இருக்கும் இல்லையா? ஆமாம், நல்லா பாதிக்கிறது கூட இல்லை. அவங்க சொல்ற டிஃபால்ட் கணக்கு பாதின்னா அதில் நம்ம எக்ஸஸாக எடுத்துக்கிறது சேர்த்து ஒரு பக்கம் வச்சுப்போம். தூங்குனது வேதனூர் பிராயம் 100 மனிதர் தான் புகுவரேனும் பாதியும் உறங்கி போகும். பாதி வயசு என்ன பண்ணிடுறோம், நம்ம தூங்கி தான் கழிக்கிறோமா. அதில் நின்றதில் 15 ஆண்டு. இப்போ கிடைச்சிருக்கிறத பாதி என்ன பண்ணுறோம், பேதை பாலகன் குழந்தை பருவமாக 15 இப்போ மொத்தம் 25 வருஷத்தை என்ன பண்ணிடுறோம்ப்பா. ஏன்னா 100 வருஷத்தில் 50 டிவைட் பண்ணி 50 தூக்கத்தில் கழிஞ்சிருச்சு, மீதி 50 இருக்குது. 50ல் 25 பேதையாம் பாலகன்ட்டார். ஆமாம், 15 16 வரைக்குமே நம்ம இப்போ 25 வரைக்குமே என்ன சொன்னா தான் வாழ்ந்துட்டு இருக்கான். 5 பேர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. இந்த 25 வருஷத்தில் நம்ம உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கே காலம் பத்தாது. அப்புறம் எங்கேருந்து சாமியை கூப்பிடுறது? அந்த 25 வருஷமும் என்ன சொல்றாரு, பிடி பசி மூப்பு துன்பம் ஆதாளால். மிச்சம் இருக்கிற 25 எப்படி இருக்குது? இப்போ நோய் வருது, பசி வருது, முதுமை வந்துடுது. அதனால் பிறவி வேண்டேன் அரங்கமான நகரில் ஆடினார் திருமாலை பார்த்து. அதில் பிறவியே எனக்கு வேளாண்டார், கடைசி நான் வேஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா? அப்படி உலகத்தை பிறவியை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சில பேர் பயனற்று தான் கழிக்கிறாங்க. ஏன்னா இந்த உலகம் எதற்கு பிறவி எதுக்கு கொடுத்தாங்க? சாமி எதுக்கு பிறவி கொடுத்தார்? உன்னடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமால் தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் மானடம் செய் வரதர் பொற்றால் தொழ அப்படின்னார். இறைவனை தொழுவதற்காகத்தான். மானுடப் பிறவிதானம் வகுத்தது மணவாக்காயம் மானுடத் 5 மாடும் அரண்மனைக்காக வென்றோ வானிடத்தவரும் வந்து மண்மேல் அரண்தனை அர்ச்சிப்போர் ஊனிடத்து விழும் ஆதர் ஒன்றையும் உணரார் அந்தோ அப்படின்னு பாடார் வாசியார், நம்முடைய அருண் சிவாச்சாரியார். இந்த பிறவி எது கொடுத்தார்? மானிடப் பிறவிதானம் வகுத்தது மணவாக்கு காயம். என்ன 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 ஒரு சத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? மணவாக்கு காயம் ஆனிடத்து 5 மாடும் அரண்மனைக்காக. பசுவினுடைய 5 பொருட்களையும் ஆடக்கூடியவனாகிய சிவபெருமானுக்கு பணிக்காக தான் இந்த உடம்பு எடுத்துருக்கிறோம் நம்ம. அதுக்காகத்தான் தேவர்கள் கூட இங்கே வந்து பூஜை பண்ணுறான், இந்த உலகத்தில் வந்து பூஜை பண்ணுறாங்கிறாங்க. புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்ற வாரென்று நோக்கி அப்படின்னு பாடார் இல்லையா? இந்த பூமி தான் சிவன் உய்ய கொள்ளக்கூடிய இடம், கர்ம பூமின்னு பேர். ஆனால் திருமாலா பிறந்து நான் அப்படி வைகுண்டத்தில் உட்காந்துருக்கேனே, பிரம்மாவா பிறந்து இப்படி சத்திரவத்தில் இருக்கிறேனே, கீழே போய் நான் அப்படியே கபாலீஸ்வர சாமியை கும்பிட முடியலையே, திருவண்ணாமலை தரிசனம் பண்ண முடியலையே, கிரிவனம் பண்ண முடியல என்னால் அப்படின்னு வருத்தப்படுறான் அவன்லாம், தேவலோகத்தில் இருக்கிறவன்லாம். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிறவன் ஊனடத்து உழலும் மாதர் ஒன்றையும் உணரார் அந்தோ, எதையும் உணராமல் சும்மா வெட்டியாக பொழுது போக்கிட்டாங்க உலகத்தில். அப்படி இல்லாமல் நன்னெறிக்கு போனவங்க நாடும் நகரமும் திரிந்து நன்னெறி நாடி நயந்தவரை அவங்க கூட என்ன ஆகிட்டாங்கப்பா, போய் தான் சேர்ந்தாகணும். ஏன்னா உடம்புக்கு லிமிட் இருக்குல்ல, உயிருக்கு கிடையாது. உடம்பு எப்படி இருந்தாலும் மூப்படையுது. அது கடைசியில் அந்த உடம்புக்கு ஒரு சாமி, இந்த உடம்பு இவ்வளோதான். இதில் சித்தியாரம் சொல்கிறோமே, இந்த முட்டை பொறிக்கிற பறவைகள் முட்டையை பொறிச்சோடனே முட்டை ஓட்டை எப்படி விட்டுட்டு போயிடுதோ, பாம்பு சட்டையை எப்படி விட்டுட்டு போயிடுதோ, அதுபோல் நாமளும் என்ன பண்ணுவோம், இந்த கூட்டை விட்டுட்டு வேற ஒரு உடம்புக்கு போய் விடுவோம். அங்கே போய் புதுசாக அங்கே வாழ்ந்து கொண்டிருப்போம். அதனால் மூடினா நயந்தவரை மூடி, செத்து போனவங்கன்னு அர்த்தம். இந்த இடத்துல நயந்தவர் நல்லவராக இருந்தாலும் செத்து போனார். அவங்க என்ன பண்ணுவாங்க, மூடினு அர்த்தம் முதல்ல துணியால் மூடுறது. அந்த வஸ்திரத்துக்கு ஒரு பேர் சொல்லுவாங்களே, கோடி, கோடின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து இதுக்கு உதகம்னு சொல்லுவோம். உதகம்னா தண்ணீரை குறிக்கும். ஒரு உதகம்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த மேலே அந்த துணி போடுறாங்களே, கோடி துணி போடுறாங்களே, அந்த கடைசி போடுற துணி. அவங்களுடைய சடங்குல, வைதிக சடங்குல அதுக்கு ஒரு பேர் உண்டு, ஏதோ ஒரு பேர். அது உதகம்னு ஏதோ வரும். அது உதகம்னு, உதகம்னா நீர் தான், ஆனால் இந்த இடத்துல உதகம்னு வரும் அதுக்கு பேர். அந்த துணி வந்து குளிச்சு மரம் வீட்டுக்கு எடுத்துருவாங்க தெரியுமா? வைதிக சடங்குகள்ல பார்த்தீங்கன்னா இல்லை அந்த துணிக்கு பேர் உதகம்னு ஏதோ ஒன்று வரும், மறந்துட்டேன். நான் 2ஆம் நாள் கொண்டு போய் அடக்கம் பண்ணது பிறகு
அவர் என்ன பண்ணுவார், கொல்லி வச்சவர் அந்த துணியை கிழிச்சு கொஞ்சம் இடுப்பில் கட்டி வருவார். அது உண்டு. அது எங்கள் பக்கத்துலலாம் எங்கள் பக்கத்துலலாம் அது வழக்கம் கிடையாது. நாங்கள் சுடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டோன்னா எந்த பொருளும் அங்கேருந்து எடுத்துகிட்டு போட்டோம். நாங்கள் அங்கேயே கிழிச்சு தூக்கி எறிவாங்க. கால் பணம் முழந்துண்டுன்னு வெட்டி எறிவாங்க. அது ஹரிச்சந்திரனுக்கு உரியது அப்படிம்பாங்க. அந்த மூடின அந்த கோடி துணிலேருந்து ஒரு பெரிய துணியை கிழிச்சு அதில் கொஞ்சம் காசை முடிஞ்சு தூக்கி போடுவாங்க பின்பக்கத்தில். அவர் யாருக்கு உரியதுன்னா அந்த மயானத்தை காவல் காக்கிறவருக்கு அது உண்டு. அவருக்கு சாத்தியப்பட்ட இது அது. அந்த துணியை தான் அவங்க கட்டிப்பாங்க. அந்த காலத்தில் அப்படி வாழ்ந்துருக்கிறாங்க ஜனங்க. இந்த காலத்தில் வந்து யாரும் இருக்க முடியாமல் இருக்க மாட்டாங்க. அந்த மூடி அந்த கோடி துணியை யாரும் கொண்டு வந்து கொடுப்பா, யார் கூட பிறந்தாங்களோ அவங்க தான் அதை கொண்டு வந்து போடணுங்கிறது வழக்கம். கூட சாகிற வரைக்கும் கண்ணனை கண்டுக்க மாட்டான், ஒரு தண்ணி கொடுத்துருக்க மாட்டான், சோறு கொடுத்துருக்க மாட்டான். இந்த செத்தா மட்டும் நான் தான் பிறந்த கொடி போடுவேன் அப்படின்னு வந்து நின்றுட்டு இருப்பான். அதுக்கு ஒரு சண்டை நடக்கும். அதிலே அண்ணன் இருந்தானா தம்பி இருந்தானா இவங்கள பழமொழி சொல்லுவாங்க, சாப்பாட்டுக்கும் சந்தனத்துக்கும் அண்ணன், மொய்க்கும் மோதிரத்துக்கும் தம்பிம்பாங்க. சரி, சாப்பாட்டுக்கும் சந்தனத்துக்கும் தம்பி, மொய்க்கும் மோதிரத்துக்கும் அண்ணாம்பாங்க. நல்ல மரியாதைலாம் இவன் வந்து அனுபவிச்சுட்டு போடுவான். காசு செலவு பண்ணுறது யாராக இருப்பான்னா ஒருத்தனாக இருப்பான். அதுபோல் ஒருத்தன் கஷ்டப்பட்டு பார்த்துக்கிட்டு இருந்தப்பான் உயிரோட இருக்கும்போது. ஆனால் இவன் வந்து என்ன பண்ணுவான், இந்த மரியாதை முக்கியம்னு சொல்லி அதை போட்டு நிற்பான். அதுபோல் இந்த துணியை சொல்கிறாங்க அம்மா, மூடி முது பிணத்து இட்ட மாடே. இட்ட மாடேன்னா பிணத்தை கொண்டு வந்து மூடி இட்டுட்டாங்க. இடுகாடு, இந்த இடத்துல இட்டது என்பது, இடுகாடு என்பது இடையில ஒரு கட்டுரை ஒன்று எழுதி இருந்தீங்கன்னா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரத்தன் டாட்டா போனப்ப அவரை கொண்டு போய் அவங்களுடைய பார்த்தி முறை சிடங்களை கொண்டு போய் கழுகு போட்டாங்க அப்படி சொல்லி எழுதியிருந்தேன். ஞாபகம் இருக்கா? அதை படிச்சிங்களா? அப்போ இடுகாடுனா என்ன அப்படிங்கிறத 20 இடுகாடு. ஆமாம். அதே மாதிரி நான் மணிமேகலையிலேருந்து எடுத்து உதாரணம் காமிச்சிருந்தேன். தாழியில் புதைப்பரும் தொடுகுழி படுப்பொரும் இடுவாரும் சுடுவாரும் அப்படின்னு இருக்கு பணியமையன்னு சொன்னேன். இப்போ இதில் வித்தியாசம் இருக்கு. தாழி வயப்படுத்துறதுன்னா பெரிய தாழியில் வச்சு மூடி உள்ள வச்சுடுறது, அது ஒரு வகையான சலுகையும் வச்சுறாங்க. பொதுமக்கள் தாழிங்கிறாங்க. அந்த காலத்தில் வந்து உயிரே போகாதான், 180 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட இருப்பாங்க, கிடப்பாங்களாம். அவங்க பெற்றவங்களும் கூட இருக்க மாட்டாங்க, அவங்க கூட பிறந்தவங்களும் இருக்க மாட்டாங்க. அவங்க காலத்தில் வாழ்ந்த யாருமே கிடையாது. 150 வருஷம் ஒருத்தர் வாழ்ந்தான்னா நரகம். ஏன்னா வயசாகிற வரைக்கும் வயசாக இருக்கிறவனால நரகம் தாங்க அந்த வாழ்க்கை. நம்ம கூட இருக்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்களா? முதல்ல நம்மளை புரிஞ்சுக்கிட்டவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. புது ஜென்ரேஷனோட பெரிய ஓல்டு அப்டேட்டே இல்லாமல் நம்ம ஒருத்தவங்க வந்து புது அப்டேட்டடான ஜென்ரேஷனோட மிங்கில் ஆகிட்டு கிடக்க வேண்டி இருக்கும். இப்போ சும்மா கடை கைதாங்க நம்மளை அது பார்த்து இல்லையா? நம்ம பிள்ளைங்களே சொல்லுவோம், நமக்கு ஒன்றும் தெரியாது சும்மா இரு அப்படின்றாங்க. அப்படி சொல்லாத ஒரு பிள்ளையை நம்ம பத்திருந்தோம் வளர்த்துருந்தோம்னா உள்ளபடி நாம தான் வரவாங்க நம்ம கூட அர்த்தம். ஆனால் நம்ம பிள்ளைங்களாம் இப்போவே நிறைய பேரை பார்க்குறோம். அன்னைக்கு போன வாரம் இதுக்கு மத்தியானம் லஞ்சில் சரவணா ஸ்டோருக்கு போயிருந்தேன். ஒரு ஃபுட்வேர் வாங்குறதுக்காக போயிருந்தேன். அங்கே ஒரு குடும்பம் வந்திருக்கிறாங்க. ஒரு அம்மா, ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு ஒரு 18, 19, 20 வயசு தான் இருக்கும். காலேஜ் படிக்கிற பொண்ணு தான். பையன் இருக்கான், அவனுக்கு ஒரு 20 வயசு இருக்கும். அவன் மூத்த பையன் போல் இருக்கு, அப்பா இருக்கார். அந்த பொண்ணுக்கு அந்த பையனுக்கு தான் ஏதோ வாங்க வந்திருக்காங்க, பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கிறாங்க. ஷூ வாங்க வந்திருக்காங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு ஷூ வாங்கிக்கணும் ஆசையாக இருக்குது. அந்த ஷூ வந்து 2500 ரூபா. 2500 ரூபா ஷூ வாங்கிக்கலாம். நாம் வந்து மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவங்க தான் வாங்கிக்கலாம் இல்லையா? அது 2000 ரூபா ஷூ வாங்கலாமா அப்படின்னு அதை சொல்ல வரல. இப்போ அந்தளவுக்கு வருமானம் உள்ளவங்க வாங்கிக்கலாம். ஆனால் அந்த குடும்பத்தை பார்த்தாலே தெரியுது அந்தளவுக்கு கிடையாது. அந்த அப்பா வந்து இந்த பொண்ணுட்டு கேட்ட உடனே ஒரு வாங்கி தரேன் வாங்கிக்கோமான்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த அம்மாவுக்கு பிடிக்கல. இந்த பொண்ணு வாங்கியே ஆகணும் அப்படின்னு நிற்கிது. அந்த அம்மா நான் சொல்லுது, ஏமா 2000 ரூபாய்க்கு 2500 ரூபாய்க்கு ஷூ வாங்கலாமா, அது ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கம்மா, அடுத்து பர்த்டே வருது அப்படின்னு கெஞ்சுது இந்த அம்மா. ஒரு பொண்ணுக்கிட்ட உனக்கு நீ வாங்கக்கூடாதுன்னா கூடாது, அவ்வளோதான். மூட்டு போய் உட்காருன்னா உட்காருமா வேணாமா? இல்லை அப்படித்தானே இருக்கணும், வளர்ப்புனா அப்படித்தானே இருக்கணும். இல்லை இத்தனைக்கும் பொம்பளை பிள்ளை வேற இல்லை. பொதுவாகவே அடிச்சு வளர்க்காத பிள்ளையும் ஒடிச்சு வளர்க்காத முருங்கை எதுக்கும் உதவாதும்பாங்க.
ஐயா செல்லம் கொடுக்கலாம் வாங்கி கொடுக்கலாம் எல்லாம் வேற. அது பிள்ளைன்னா நம்ம செல்லம் கொடுத்தா வளர்க்கலாம். அதுக்குன்னு ஒரு லிமிட் இல்லையா? எது வாங்கணும் எது பண்ணணும் அப்படின்னு கேட்கல. 2000 ரூபாய்க்கு ஒரு ஷூ வாங்கினா அவர் வாங்கி தரேன்னு சொல்லிட்டாரு, நீ எதுக்கு குறுக்க நிற்கிற அப்படிங்குது. சாப்பிட நான் என்ன நினச்சிக்கிட்டேன், ஒரு மாப்பிள்ளை வந்திருக்கான் போல் இருக்கு, அவனே வாங்கி தராங்கும் போது நீ ஏன் வேணாம் பார்த்தா அப்பாவை சொல்லுது. அது அவரு அப்படின்ட்டு அவரு இதே நின்றுட்டு இருக்காரு. அவங்க அப்பா ஒன்றுமே சொல்லவே இல்லை. இது போராடுந்தம்மா வேணாம்மா வேணாம். கடைசியில் அந்த அம்மாவோட முயற்சியை வெற்றி பெற்றுது. நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அதான் இப்படி உதைக்குது, காலம் உதைக்குது, இப்படி பண்ணுது, நான் வாங்கினேன், நான் பண்ணேன், எனக்கு முடியாது. வீட்டில் எதுவுமே நம்ம நினச்ச மாதிரி வாங்கிக்க முடியாது, நினச்ச மாதிரி இருக்க முடியாது. அப்படி எப்படின்னு போராடி நின்றுட்டு இருக்கு. அப்புறம் நான் வாங்கிட்டு நான் வந்துட்டு அதுக்குள்ள அதுக்கப்புறம் நடந்தது தெரியல. அதுக்காக தான் அப்படி இருக்குது குழந்தைங்க வளர்ப்பு. இப்போ இப்படி இந்த அளவுக்கு இப்படியே மதிக்காத பிள்ளை நாளைக்கு இன்னும் எப்படி சாவா ஏவா மக்கள் மூவா மருந்துன்னா நாம் சொல்கிறதுக்கு முன்னாடியே செஞ்சு முடிக்கிற பிள்ளை அப்படி ஒரு பிள்ளை நமக்கு இருந்ததுன்னா அது மூவா மருந்துன்னார் அவையார். ஏவா மக்கள் மூவா மருந்து. அது நமக்கு அப்படி கூட வேணாம், இந்த அளவுக்கு சொல்கிற இதை கேட்குற பிள்ளையாக தான் இருந்தால் போதும் நமக்கு இல்லையா? அப்படி தான் இருக்கணும். குழந்தைகளை கண்டிக்கணும், கண்டிச்சு தான் வளர்க்கணும். சும்மா சண்டெல்லாம் கொடுக்கக்கூடாது. அது எப்போதுமே தப்பு. அடித்து தான் வளர்க்கணும், திட்டி தான் வளர்க்கணும், கஷ்டப்படுத்தி தான் வளர்க்கணும், கஷ்டத்தை காட்டி தான் வளர்க்கணும். காசு பணம் இருந்தாலும் கூட அதை காட்டாமல் தான் வளர்க்கணும். அது இப்போ தான் ஒரு நல்வழி போடுங்க. அதெல்லாம் நாம் எவ்வளோ நாள் நம்ம பிள்ளைங்களோட இருப்போம் எண்ணி பாருங்களேன். நாம் ஒரு அதிகபட்சம் நம்ம குழந்தைங்களோட 20 ஆண்டு 30 ஆண்டு வாழ்வோமா? நம்மளோட ஆயுள் கூட நம்ம குழந்தைங்களுக்கு. நாம் 30 வருஷம், எனக்கு வந்து 31 வயசில் பையன் பிறந்தான். அவனுக்கு 31 வயசு ஆகும்போது நான் எனக்கு 60 வயசு ஆகிடணும். அது வரைக்கும் இருப்படானே தெரியாது முதல்ல. இல்லை நமக்கு என்ன இருக்குன்னு நமக்கு தான் தெரியும். பொதுவாக தராது 60. நாம் இருப்போமானே யாருக்கு தெரியும்ப்பா? நமக்கு என்ன நோய் வரப்போதோ வரப்போதோ இருக்க போதோ சாமி வச்சிருக்காரோ வச்சில்லையோ தெரியாது. அப்போது நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும், இந்த உலகத்தில் சர்வைவல் ஆகணும் அப்படின்னா பிள்ளைக்கு கஷ்டத்தை காட்சி தான் வளர்க்கணும். நாம் இருக்கோம் கம்ஃபர்டபுளான ஃபோனை கொடுத்து பேப்பர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோன்னா திடீர்னு நம்ம இருப்போமா இல்லையான்னு தெரியவே தெரியாது. அப்போ அந்த பிள்ளை நாம் இல்லாமல் தவிச்சு போயிடும் இந்த உலகத்தில். அதுக்கு இந்த உலகத்தை ஹேண்டில் பண்ணவே தெரியாது. அது திரும்ப ஃபஸ்ட்லேருந்து அடிப்பட்டு உதப்பட்டு கஷ்டப்பட்டு எங்கள் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுக்காமலே போயிட்டாரு, எங்கள் அப்பா சொல்லாமலே போயிட்டாரு. அப்போ திரும்ப அப்போ தான் திட்டுவாங்க. அவங்க செத்து திட்டுவாங்க. பார்ப்போம் இதான் வீட்டில் பொண்ணு மகளுக்கு 6 வருஷம் வெளியே வர வீட்லேயே வந்துருக்காங்க. ரிசர்வ் பண்ணிருக்காங்க 6 வருஷம் வெளியே வர 6 மணி சாப்பிட்டு வீட்டில் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இப்போ ரெக்கார்ட் பண்ணி கோயம்புத்தூர்ல 6 வருஷம் வெளியே வராமல் வீட்டுக்குள்ளேயே இருக்கு. வயசுலேயே வீட்டுக்குள்ளே இருக்கு. 6 வருஷமாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி உள்ளப்புறம் ஒரே குப்பாட்டாங்க. ஆமாம் பார்த்தேன், நானும் பார்த்தேன். நீங்கள் உலக வாழ்க்கை தெரியாததுக்கு காரணம் பயம். உச்சத்தை பார்த்து தெரியாமல் அது மாதிரி இல்லாமல் நம்ம பண்ணணும். சொல்ல வந்தோன்னா எதுக்கு இங்கே போனப்போ இந்த முழு பிணத்து இட்ட மாடுன்னா பக்கத்துலன்னு அர்த்தம். மாடுனா பக்கம். பிணத்து கொண்டு வந்து அடக்கம் பண்ணிட்டாங்க. அதான் இடுகாட்டுக்காக போனேன். அந்த காலத்தில் செத்து போனவங்களை சாவாதவங்களை கொண்டு வந்து இதில் வச்சுருவாங்க, சாழியில் வச்சுட்டு அதுக்கு பிறகு அப்படி இல்லைனாக்கா செத்து போயிட்டானா புதைப்பான், கொளுத்துவான். பொதுவாக தமிழர்கிட்ட வந்து கொளுத்துறது வந்து மரபு கிடையாது. அந்த காலத்தில் நம்மகிட்ட ஆரியருடைய கலப்பு, ஆரிய சடங்குகள் அதிகமாக கலக்கும் புதைக்கிறது தான் தமிழ் பண்பாடு. இந்த காலத்துலேருந்து இருக்கிறது எல்லாமே அதுதான். திருமணம் சொல்றாரு, கண்மனை, கிணற்றடி, காலை, நகை மையப்பகுதி, ஆற்றல் புதைக்க எரிக்க சொல்லவே திருமணம் எரித்தல் என்பது பிற்பாடு வந்தது. அது வந்து இவங்களுடைய ஆரிய சடங்கு, வடனூர் சடங்கு. அது அதான் பொதுவாக எரிக்கிறது அப்படிங்கிறது. அதான் எரிக்கிறதுங்கிறது இருந்திருக்கலாம், ஆனால் மரபு இல்லை. நம்மகிட்ட மரபு கிடையாது, இருந்திருக்கலாம். இந்த மூத்ததுனா தலத்து முள்ளையே எரிக்கணும்பாங்க. அது ஏன்னா குருவிடுப்பக்காரன் பாருங்க, மந்திரவாதி, அவனுக்கு வந்து தலச்சு முள்ள மண்டவோடு அது அவனுக்கு பயன்படும் மை வைக்கிறதுக்கு, மந்திரம் வைக்கிறதுக்கெல்லாம். அதனால தான் அந்த அந்த மண்டவோடு அவனுக்கு கிடைக்கக்கூடாதுங்கிறதுக்காக கொளுத்துறாங்க. இது மக்களில் உள்ள வழக்கம். சின்ன குழந்தை போயிட்டாலும் கூட தலச்சம்புள்ள போயிட்டுன்னா வீட்டுள்ள ஏதோ வீட்டு கொள்ளையிலையோ முத்தத்துலையோ குறைச்சி வச்சுட்டு அப்புறமேலுக்கு கொண்டு போய் 1 வருஷம் 2 வருஷம் ஆனதுக்கு பிறகு அதை கொண்டு போய் வேறு எங்கேயாவது எழுதிடுவாங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும் எந்த ஊரில் யார் சாப்பிட்றாங்க அங்கே பார்த்துட்டே இருப்பான். யாராவது இது மாதிரி மூத்தவங்க தலைச்சம்பளை போடுறதுன்னா அதை எடுத்து வச்சு மந்திரம் பண்ணுவாங்கப்பாங்க. அப்படி கிடைச்சதுன்னா அந்த குடும்பத்துக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தெரியாது, மக்கள் வழக்கில் உள்ள நம்பிக்கைகள் இதெல்லாம். கொளுத்துட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம சொல்கிறோம் ஆரிய கலப்புன்னு, இதெல்லாம் எப்போ கலந்ததுன்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் ஆரிய படையெடுப்பும்பாங்க கிடையாது, இதெல்லாம் எப்போ நடந்ததுன்னு தெரியாது.
ஆரம்பத்திலேருந்து ரெண்டும் சேர்ந்தா தான் இருக்கு. இப்போ செம்பினல் கழிப்பு போல சேர்ந்தா தான் இருக்கு. ஆனால் ரெண்டும் தனித்தனியாகவும் இருக்கு. ஒவ்வொரு மக்கள் ஒரே ஏரியாவிலே ரெண்டு கலாச்சாரம் உள்ள மக்கள் இருக்கிறது இல்லையா, அது போல இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி வச்சுக்கிட்டு தான் ரெண்டத்தையும் கலந்து செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. அது போல நம்மளும் எல்லாத்தையும் கலந்து செய்கிற ஆளாக ஆகிட்டோம். அப்போ இப்போ நம்ம வீட்டுக்கு நம்ம குடும்பத்தை எடுத்துங்களேன், நம்ம அப்பா அம்மா தாத்தா காட்டு குளத்தினவங்களும் இருப்பாங்க, புதைச்சவங்களும் இருப்பாங்க. அப்போ நம்ம கலந்துருக்கு கூட நடத்த வேண்டியது தான். இப்போ இதுதான் பெருசு இதுதான் பெருசு நம்ம பேச வேண்டியதில்லை. எது கம்ஃபர்டபுளாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். வளர்த்தேன் எல்லாத்தையும் கலந்துருச்சு. இது தனித்துங்கிறது ஒன்றும் இப்போ கிடையாது மனது எங்கேயுமே. அப்போ இட்ட மாடுனா இட்டதான் இடுகாடு. இங்கே ஒருவேளை இது அங்கே சொன்ன மாதிரி இடுகாட்டை சொல்கிறாங்களா அம்மையார் நமக்கு தெரியவில்லை. இப்போ இட்ட மாடுனா பணத்தை கொண்டு வச்சுட்டு போயிட்டான்னு தெரியுது. அவன் சிவையில் வச்சுட்டு போயிருக்கலாம், அல்லது குழியில் வச்சுட்டு போனால் வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது தோண்டி எடுக்க வாய்ப்பு இல்லை. அப்போ நிச்சயமாக பணம் எரிந்து கொண்டிருக்கும் போது மாடுனா பக்கத்துலேயே இந்த பேய்கள்லாம் முன்னிய பேய்க்கணம் சூழச்சூழனா பேய்கள் சேர்ந்து இருக்க காடும் கடலும் மலையும் மண்ணும் விண்ணும் சுழல உலகமே சுத்துது, சுவாமியை சுற்றி ஆடுறாரு. காடும் கடலும் மலையும் மண்ணும் விண்ணும் சுழல அனல் கை ஏந்தி ஆடும் அரவ புயங்கன்னா புஜங்கம்னா பாம்புன்னு இருக்கும். அரவம்னாலும் பாம்புன்னு தான் இருக்கும். புஜம் அப்படின்னா ஷோல்டர், புஜம்னா ஷோல்டர், இது புஜங்கம்னா பாம்பு. சாந்தாகாரம் புஜங்க சயனம் பத்மநாபம் சுரேஷம் அப்படின்னு பாடுறாங்களே திருமாலுக்கு. புஜங்க சயனம் அப்படின்னு அர்த்தம். பாம்புல படுத்திருக்காரு இருக்கும். அரவப்புயங்கள் இது ஒரு பொருட்பன்மொழி. பாம்பை கையில் வச்சிருக்காரு அர்த்தம். அவ்வளோதான், வேற ஒன்றும். காடும் கடலும் மலையும் விண்ணும் சுழல அனல் கை ஏந்திருக்காரு என்ன அர்த்தம்? தீயாடுறார். நெருப்புல கையில அக்னி வச்சிருக்கா, அது சங்காரகர்த்தாங்கிறத காட்டுது. ஆடும் அரவ புயங்கனெங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடே என்று அந்த பெருமானை பற்றி சொல்கிறார். அப்படி ஆடக்கூடிய சாமி. அடுத்தது ஒரு இசை செய்திகளை சொல்றாரு அம்மையார். ரொம்ப பழைய செய்தி நமக்கு. அம்மையார் தான் இந்த இசை செய்திகள்லாம் சொல்றாங்க. பாட்டை பற்றின விஷயங்கள், ஸ்வரங்கள், ஸ்வரங்களை பற்றின விஷயத்த சொல்றாங்க. ஸ்வரம் அப்படின்னா அந்த சாரி கம பத நீ அந்த 7 இருக்கு இல்லையா, அதுதான் சன சக்ஷமம் சஜமமா இசைங்க அப்படி பண்ணுறாங்க இல்லையா. அதில் சாரி ஒன்றுதுக்கும் சாவிலேயே எந்த சாவை சுருக்கமா நீட்டுறமா அப்படிங்கிறத வச்சு சக்ஷமத்தில் எத்தனை சக்ஷமான இருக்குது கணக்கு இருக்குது. ரிஷபத்தில் எத்தனை ரிஷபம் இருக்குது. சாரி அப்படின்ட்டு இதுக்கு நேரடியான தமிழ் சொல் அதுதான் இங்கே சொல்கிறாங்க. சுத்தம் கைக்கிள்ளை வெளரி தாரம் உழையிலி ஓசைப்பன் கழுமப்பாடி சச்சரி கொக்கரை தக்கையோட தகுனிதம் குந்துடி தாளம் வீணை மத்தளம் கரடிகை வன்கை மென்தோல் தமருகம் குடமுழா மொந்தை வாசித்து அத்தனை விரைவினோடும் ஆடும் எங்கள் அப்பனிடந்திரு ஆலங்காடின. அத்தனை விரைவினோடும், விரைவினா இந்த இடத்துல சத்தம்னு அர்த்தம். விரைன்னு இந்த இடத்துல விரைன்னு அர்த்தம் வரல, விரவி இருக்கு, பறந்து இருக்கு. எல்லா விதமான இசைக்கருவிகள் சகலவாத்தியம்னு சொல்றோம்ல, குருக்கள்லாம் கடைசியில் சொல்லுவாங்க சிவாத்தனம் பண்ணும்போது சகலவாத்தியம் பாங்க அப்படின்னு அர்த்தம். எல்லாம் ஒழிக்கணும்னு அர்த்தம். கெட்டி மேளங்கிறோம்ல, அதுதான் கெட்டி மேளங்கிறனால தட்ஸ் கால்ட் சகலவாத்தியம். எல்லா வாத்தியமும் ஒரே நேரத்தில் ஒழிக்கிறது. கெட்டி மேளம் வாசிக்கும் போது என்ன வாசிப்பாங்க? என்ன ராகம்? ஆனந்த பைரவி வாசிப்பாங்க. அந்த நேரத்துக்கு ஆனந்த பைரவி வாசிப்பாங்க. அது சகலவாத்தியம். சாமிக்கு தீவார்த்தனம் பண்ணும்போது சகலவாத்தியம் வாசிக்கும். இப்போ அதே மாதிரி சகலவாத்தியம் முழங்க சாமி இங்கே ஆடுறார். என்ன இருக்குங்கிறார். முதல்ல சுத்தம் கைக்கிளை கைக்கிளை வேற கைக்கிள்ளை வேற. கைக்கிளைன்னா என்ன? ஒருதலை காமம். கைக்கிளைங்கிறது ஒருதலை காமம். அது ஏற்கனவே கீழே ஒரு நாள் வகுப்புல சொன்னேன். மொத்தம் 5 வகை திணைகளுக்கு நம்மகிட்ட பெருந்திணைகள் 5. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு சொல்லக்கூடியது 5. இதெல்லாம் ஆணும் பெண்ணும் குறிஞ்சியில் இயற்கை புரட்சி, முல்லையில் திருமணம், மருதத்தில் ஊடல், நெய்தலில் காத்திருக்கும், பாலையில் பிரிவு. இது இருக்கும். தலைவனும் தலைவியும் சந்தோஷமாக முத சந்திச்சுக்கிறாங்கன்னா எங்கே பார்த்துப்பாங்க? குறிஞ்சி நிலத்தில் தான் பார்த்துப்பாங்க. அந்த குறிஞ்சி நிலத்தில் தான் லவ் கிரியேட் ஆகுமா சார்னா அப்படி அர்த்தம் கிடையாது. இலக்கியத்தில் அந்த பயன்பாடு அப்படி இருக்கும்.
குறிஞ்சி நிலத்தை காமிக்கிறாங்க, ஒரு பாட்டு இருக்குது, ஒரு மலை இருக்குது காமிக்கிறாங்க, ஒரு தேன் வழி மாதிரி காமிக்கிறாங்க அப்படின்னா அது குறிஞ்சி நிலத்துக்குரிய பாட்டு தலைவனத்தில் இயற்கை புணர்ச்சியாக இருக்குதுன்னு அர்த்தம் இந்த இடத்துல. அப்புறம் முளை நிலத்தில் திருமணம் செய்து கொள்வாங்க, 2 பேரும் ஒன்றா இருப்பா, சந்தோஷப்படுவாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, களவில் ஈடுபடுவாங்க. அப்புறம் மருத நிலத்தில் திருமணம் செய்து கொண்டு வாழ்வாங்க. கல்யாணம் ஆகிட்டதுனால என்ன அர்த்தம்? சண்டை வந்துடும். லவ் பண்ணும்போது சண்டை இருக்காது, கல்யாணம் ஆகிட்டுனா என்ன வந்துடும்? சண்டை வந்துடும். அது ஊடல்னு பேர் மருதத்தில். ஏன்னா நெருக்கமாயிட்டாங்கல்ல, கிடைக்காது கிடைச்சி போச்சு, அப்புறம் என்ன வந்துடும் போகுது? சலிப்பு வந்துடும் போகுது, அப்போ சண்டை வந்துடும். காதல் பண்ணும் பொழுது ஏங்க சந்தோஷமாக இருக்கான்? ஏன்னா அப்போ அவனுக்கு எதிர்பார்ப்பு கொடுத்துட்டே இருக்கும், கிடைக்காது. கல்யாணம் ஆனவங்க கிடைச்சிருச்சு, அனிமையாக அவங்களோடய இருக்கணும், அவனோடய இருக்கணுங்கிற நினைப்பு கல்யாணம் ஆனதுக்கு பிறகு திண்டு போயிடுது தானே, அப்போ சலிப்பு, அப்போ அடுத்த பக்கம் தேரம் கண்ணு வேறு எங்கேயாவது போகும். அதனால தான் மருத நிலத்தில் ஊடலை வச்சான். 2வது மருதத்தில் தின்னுட்டு பேசாமல் உட்காந்துருக்க வேலை தான், சாப்பாடு நிறையா கிடைக்கும் மருத நிலையத்தில். அப்போ ஊடல், அதுக்கு பிறகு ஊடல்லாம் பிரிவாங்க. அப்புறம் இவன் எப்படி போடலாம், இவன் பிரிஞ்சு போயிடுறது வந்து பாலை. இவன் எப்படி பிரிஞ்சு போவான்? பொருள்வய பிரிவு, வேந்தருக்கு ஒற்றுழி பிரிவு, ஓதர் பிரிவு, பரத்தையர் பிரிவு, இப்படி 4 வகை பிரிவு இருக்குது தலைவனும் தலைவி பிரிஞ்சு போகிறதுக்கு. இப்போ தமிழர் வழக்கத்தில் பொருள்வய பிரிவும் வேந்தருக்கு ஒற்றுழி பிரிவும் பரத்தையர் பிரிவும் தான் உண்டு. இந்த ஓதர் பிரிவு அப்படிங்கிறது பின்னாடி வந்ததாக சொல்கிறார். பேர் என்ன? இல்லை பாவலர் சேவனைய பாவலர், அவருடைய திருக்குறள் உரையில் அதை படித்தேன், முன்னார் சொல்லியிருக்கார். ஓதர் பிரிவு மணிவாசன் பண்ண ஓதர் பிரிவு பாடுறாங்க திருக்கோவையாரில். ஆனால் ஓதர் பிரிவுங்கிறது ஆரியர் பிரிவுக்கு வந்தது அப்படிங்கிறார். ஏன்னா வேதம் ஓதறதுக்காக பிரிஞ்சு போகிறது கட்டிய மனைவியை, அதனால் ஓதர் பிரிவு அப்படின்னு ஒன்று வச்சுருக்கிறார். நெய்தல் நிலத்தில் காத்திருப்பான், அவன் கப்பலில் போனவன் எப்போ வருவான் அப்படின்னு பார்த்துருக்கிறதுக்கு நெய்தல் நிலத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் எதுவும் 5 2 பேர் சேர்ந்திருக்கிறது. கைக்கிளை என்பது கைக்கிளைனா ஒருதலை காமம், பெருந்திணைனா தான் பொருந்தா காமம். ஒருதலை காலம்னா யாராவது ஒருத்தன் மட்டும் தான் விரும்புறதுன்னு அர்த்தம். ஒருதலை சுந்தரமூர்த்தி சாமி கரையும் கலையும் கடலும் மலையும் காலையும் ஆலையும் எல்லாம் உரியன் ஒருவன் ஒரு சிறலோகம் அப்படின்னு பாடுறாரு இல்லையா? அதில் அவர் எம்மையும் ஆழ்வாரோ கேளீர் அப்படின்னு பாடுற பாருங்க பதியம் திருவாரூருக்கு. அந்த பதிகத்தை கைக்கிளையில் பாடுறதா சேக்காரத்தான் சொல்வார். பெரிய புராணத்தில் நடத்தின அன்றைக்கி ஒரு நாள் தான். கரையும் கடலும் மலையும் காலையும் ஆலையும் எல்லாம் உரையில் ஒருவன் விரவி வருவான் ஒருவன் உருத்திரலோகன் அதில் சொல்கிறார். கைக்கிளைனா அடியார்களை பார்த்து சாமி கருணை செய்யாத பொழுது, தன்னை சாமி இலக்கி வச்சிருக்கும் பொழுது, ஒரு கண் தெரியாத பொழுது அர்ஜாமத்துக்குள்ளே போகிறார், அர்ஜாமம் பார்க்குறதுக்காக போகிறார் சாமியை பார்க்குறதுக்கு. அப்போது ஏற்கனவே சந்தி தரிசனம் பண்ணிட்டு வரக்கூடிய அடியார்களை பார்த்து பாருங்க பதியத்தை. ஏன்னா அவர் உங்களுடைய அடியார், அவர் எம்மையும் ஆழ்வாரோ கேளீர், நான் உங்கள்கிட்ட நல்லா பேசுகிறார், என்னை கண்டுக்கவே மாட்டார். அப்போ எம்மையும் ஆழ்வாரோ கேளீர், அப்போ அவர் விருப்பம் இல்லாமல் இருக்கார், நான் மட்டும் விருப்பத்தில் இருக்கோம். அப்போ இதுக்கு கைக்கிளைன்னு பேர், ஒரு தலை காமம்னு பேர். அதை கைக்கிளையில் பாடினதான் சேக்கார சமயம் எடுத்து காமிக்கிறார். இப்போ பொருந்தா காமம்னு இருக்குது, அடுத்தது வருது. அது என்னென்னா இப்போ இருக்கிற எல்லாமே அதில் வச்சு கொண்டு தான் எல்லாமே வச்சுக்கொண்டு தான் எல்லிலேருந்து கியூ வரைக்கும் வச்சுக்கொண்டு தான் எல்லாத்தையும் அதில் எல்லாமே வந்து நினைக்கிறேன். மட்டும் இல்லைன்னு கிடையாது, எல்லாமே உண்டு. நிறைய பேர் சொல்கிறாங்க சில விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய இந்த உறவு முறைகள், ஆண்களுக்கு பெண்களுக்கும் சரி, ஆண்களுக்கு ஆண்களுக்கு சரி, பெண்களுக்கு பெண்களுக்கு சரி, பாலின அர்ச்சை இல்லாதவங்க சரி, எல்லாமே ஏதோ வேற்று நாட்டு கலாச்சாரத்திலேருந்து வந்ததாக பேசுகிறாங்க. அப்படி கிடையாது. இலக்கியங்கள்லேயே பல பயன்பாடுகள் இருக்குது. நம்ம சைவ இலக்கியங்கள்லேயே சாஸ்திரத்திலே எடுத்து காமிக்கக்கூடியனால நம்ம அர்த்தத்திலே ஆனால் நேரடியாக இருக்காது. மக்கள்கிட்ட ஒரு உதாரணத்தை அது மூலமாக காட்டுறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம மக்கள் வழக்கத்தில் இல்லாத எப்படி காட்ட முடியும்? ஆனால் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க, பொருந்தாக்கவனும் ஒதுக்கி வச்சுட்டாங்க. அவ்வளோதான். பொருந்தாத எத்தனையோ ஒரு உலகத்தை வாழ்ந்துட்டு தானே இருக்கான், எதையோ வாழ்ந்துட்டு தான் இருக்கான். அதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. எதுவுமே இல்லைன்னு கிடையாது, உலகத்தில் இருந்து கொண்டு தான் இருக்கு. ஆனால் அதெல்லாம் எனக்கு லீகலைஸ் கிடையாது. பணத்தை லீகலைஸ் பண்ணுறதுனால தான் இங்கே பிரச்சனை ஆகுது. ஆனால் என்ன பொருந்தாங்க அவன் உரம்ப ஒதுக்கிது, உனக்கு அறியாமையெல்லாம் செஞ்சுட்டு இல்லை அவ்வளோதான் அப்படின்னு வச்சுக்கோங்க. லீகலைஸ் கிடையாது நம்மகிட்ட. தமிழ் சமூகத்துக்கு லீகல் அத்தாரிட்டி கிடையாது இதுக்கு, அவ்வளோதான். பழைய தொழில் வந்து பரத்தையர் தொழில் தான் ஆதி தொழில் குறிப்பிடுறாங்க. ஆதி காலத்தில் இருந்திருக்கும், வழக்கில் பதிவாயிடும்.
இப்போ சில விஷயங்களை பேச ஆரம்பிச்சுன்னு வச்சுங்களேன். பெண்களே அந்த காலத்தில் தாய் வழி சமூகத்தில் பெண்ணுக்கு ஒரு கணவன் பதி ஒருத்தன் அப்படிங்கிறதான் கிடையவே கிடையாது முதல்ல. இப்போ பாருங்கள், விலங்குகள்லையும் பாருங்கள், யார் எந்த ஆண் விலங்கு ஃபிட்டோ அதை தான் பெண் தேர்ந்தெடுக்கும் தன்னுடைய சந்ததியை உற்பத்தி பண்ண. பார்க்குறோமா இல்லையா? ஆடோ மாடோ விலங்குகளோ எந்த பறவைகளோ எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணுது, ஆண் விலங்கு என்ன பண்ணும், தன்னுடைய திறமையை போய் காமிக்கணும் அதுக்கிட்ட. அது சண்டை போட்டு அடுத்த ஆணை ஜெயிக்கணும், அது விரட்டி விட்டு இந்த எல்லையை காப்பத்து பண்ணி காமிக்கணும், அது தன்னுடைய அழகை அதுக்கிட்ட காமிக்கும். அதான் ஆண் மயிலுக்கு எதெல்லாம் தோகை பெருசாக இருக்குது, யானைக்கு எதெல்லாம் தந்தை நீட்டாக இருக்குது. எதுக்காக? பெண்ணை கவர்றதற்காக. பெண் என்ன பண்ணும், இருக்கிறதுல யார் ஃபிட்டோ அவர்கிட்ட உள்ள ஜீனத்தான் வாங்கி தன்னுடைய அடுத்த சந்ததியை உற்பத்தி பண்ணும். இது இன்னை வரைக்கும் விலங்குகள்கிட்ட இருந்து கொண்டு தான் இருக்குது. இப்படித்தான் மனுஷனும் இருந்தால் ஆதி காலத்தில் இருந்துக்கலாம். ஆமாம், அப்படி இருந்து வந்தது தான் இந்த தாய் தெய்வ வழிபாடு. பெண் தான் பிரதானம். ஆணுக்கு இப்பயும் பாருங்க, தேனிலெல்லாம் ஆணுக்கெல்லாம் மதிப்பே கிடையாது. மனுஷன்லேயும் அப்படி கிடையாது தான், வீட்டிலலாம் அப்படி தானே இருக்கு. இப்போ ஆமாம், பெண்களுக்கு தான் பிரதானம். தேனிக்கெல்லாம் பாருங்க, ஆண் இனச்சேர்க்கை முடிஞ்சோடனே செத்து போயிடும். சிலந்திலாம் ஆண் இனச்சேர்க்கை முடிஞ்சோடனே சாப்பிட்ருவோம், பெண் சிலந்தி ஆண் சிலந்தியை சாப்பிட்ருவோம். இருக்காது அது உயிருடைய, அப்படிலாம் இருக்குது. இப்போ எதுக்கு சொல்ல வந்தோம், அப்படி தாய் வழி சமூகம் அதுலேருந்து வந்தது தான். அந்த தனி பெண்கள் தனியாக குரூப்பாக பிரிஞ்சது. அவங்க யார்கிட்ட வேணாலும் இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். அப்படி தனியாக போய் அது பரத்தை சமூகமாக பிரிஞ்சு போச்சு. தமிழர் சமூகத்திலேயே இருந்த ஒரு பிரிவு. இன்னும் சொல்லப்போனால் மணிமேகலையில் தமிழ் காப்பியம்னு போட்டிருக்கிறோம். தமிழர் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாரோட முன் தோன்றி மூத்த கூடி தமிழ் கூடி பெருமை பேசுகின்றோம். ஆனால் மணிமேகலையில் ஒரு பெண் மணிமேகலை அவள் துறவியானதை இகழ்ந்து பேசுகிறான். பூம்புகாரில் அத்தனை பேரும், நீ பரத்தை தானே, உன் குடும்பம் கணிகை குலம் தானே, நீ அந்த வேலையில் ஈடுபட வேண்டியது தானே, நீ ஏன் துறவியா ஆகுறன்னு சொல்லி அவளை இகழ்ந்துறான். அலர் தூற்றிய காதை இன்னும் தனியாக வைக்கிறது. அப்போ இது உயர்ந்த சமூகமா? சொல்லுங்க. உயர்ந்த சமூகம் தான் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து டிஸ்கஸ் பண்ணி பார்க்கும்பொழுது அவள் அந்த தொழிலில் தான் இருக்கணும், அவன் நீ வேலை வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். சமூக அங்கமாக இருந்ததுனால தான் நிறைய தப்பு நடக்காமல் காக்கப்பட்டிருக்கு. அது உண்மை, அது உண்மை. அதனால காக்கப்பட்டு கூட்டு குடும்பம் காக்கப்பட்ட வடிகால் கிடையாது, வடிகால் கிடையாதுல்ல. இல்லை, கூட்டு குடும்பம் அழிஞ்சு போயிருக்கு. ஆனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு பெண் ஆனவள் தனக்கு அந்த வேலை பிடிக்கல, நான் மேல் நோக்கி வரேன்னு சொல்லும்பொழுது அவன் சமூகம் என்ன பண்ணுது, அவளை தூட்டுருது, மாதவியே தூட்டுருது. அலர் தூற்றிய காதைன்னு வச்சு, நீ எப்படி போகலாம், அது மாதிரி ஒரு துறவி ஆகலாம், நீ எப்படி நல்ல பெண்ணாக இருக்கலாம், நீ கணிகர் குலத்தில் தான் இருக்கிற, கணிகையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஊரே அவளை திட்டுது அப்படின்னு பார்க்குறோம். அப்படி சொல்லி அவளுக்கு அலர் தூற்றிய காதைன்னு வச்சு சரி இருக்கட்டும். அது எதிர்த்தில் வந்து அதெல்லாம் பொருந்தாக்காமனு எல்லாமே இருந்திருக்கு. அதனால் இப்போ துத்த கைக்கிள்ளைக்கு அங்கே போயாச்சு. கைக்கிள்ளை அப்படிங்கிற இந்த இடத்துல சாரி ரிஷபத்தை குறிக்குது. சத்தம் கைக்கிள்ளை விளரி தாரம் உழையிலை ஓசை பண் கழுமப்பாடி. சுத்தம் கைக்கிள்ளை பிளரி தாரம் உழை இலி ஓசை பண் என்று சொல்கிறார். இது எல்லாமே நமக்கு சரிகம பத நிச இது எல்லாத்தையும் குறிக்குது, சுரத்தை குறிக்குது. பண் என்பது பாட்டை குறிக்குது இந்த இடத்துல. கழுமப்பாடினா எல்லாம் கழுமுதல்லாம் எல்லாம் சேர்ந்து பாடுறது, பிறங்க பாடுறது எல்லாம் சேர்ந்து தெரிகிறது. எல்லா இசைக்கருவிகளும் ஒரே நேரத்தில் ஒழிக்கிறது வச்சுக்கிட்டது தான் இது சகல வாக்கியம். சச்சரி கொக்கரை தக்கை இதெல்லாம் இசைக்கருவிகள். பழங்காலத்தில் இருந்தால் தமிழகத்தில் இருந்த இசைக்கருவிகள். சச்சரி கொக்கரை, கொக்கரைனா ஊதுக்கருவி தானே, மாட்டு கொம்பு கொக்கரை. தக்கையோடு தகுனிதம் துந்துபி, தகுனிதம் துந்துபி சின்னம், அது தாளம் வீணை. இந்த வீணைங்கிறது கொஞ்சம் அப்டேட் எடுங்க. யாழ் தான் தமிழகத்தில் இருந்தால் பழையங்காலத்து ஒன்று. யாழில் என்னென்னா கமகம் வராது. யாழில் கமகம்னா என்னென்னா அசைச்சு பாடுறது. அரியானை அப்படிங்கிறாங்களே, அதுதான் கமகம். அரியானை அந்த நர்தம் சிந்த யானை அப்படித்தான் பாடலாம். யாழில் டொனண்டோம் 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 அப்படி தான் இருக்கணும். ஏன்னா அசைக்கிறதுக்கு அசைக்கலாம். இப்போ வீணை எப்படி வாசிப்பாங்கன்னு வச்சுக்கலாம், இந்த விரலால் மீட்டுவாங்க, இந்த விரலால் அழுத்துவாங்க. இந்த நாடாவை அழுத்தும் போது என்ன பண்ணணும், அது ஒன்று நீட்டி போகுது பாருங்கள். ஸோ அதுதான் கமகத்தை கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணுது வீணையில். யாழில் இப்படி அழுத்திக்கிட்டு பாட முடியாது, இப்படி வாசிக்கலாம், அவ்வளோதான்.
தோளில் சாத்திக்கிட்டு வாசிக்க வேண்டியதுதான். ஸோ அதில் என்ன கிடையாதுன்னா கமகம் கிடையாது. அதனால தான் யாழில் அடங்காமல் பாட்டு பாடுங்க அப்படின்னு சாமி கேட்குறாரு, திரிலகண்ட யாழ்ப்பாண நாயனார் கேட்குறாரு. அப்போ கமகங்கள் வைத்தும் வெட்டி வெட்டி பாடியும் அல்லது கமகம் வச்சும் மாற்றி மாற்றி யாழை முறிக்கும்படியாக பாடுறார். மாதர் மட பிடியும் அப்படி பண்ணும்போது அது யாழில் வாசிக்க முடியாது. புரியுதுங்களா? நடை உடை மலை மகள் வேகமாக பாடுறாங்க. அது மாதிரி இப்போ வீணையில் வாசிக்கிறாங்க, யாழிலையும் கூட இப்போ வாசிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த காலத்தில் டெக்னாலஜி கிடையாது, அதனால தான் யாழில் வாசிக்க முடியாமல் யாழ் நரம்பு அருந்து போயிடுது. இந்த வீணைக்கு வந்து யாழோட கொஞ்சம் அப்டேட்டட் வெர்ஷன், கமகம் வச்சு பாடலாம். அதான் சொல்லுது தாளம் வீணை. தாளங்கிறது அடிச்சு பாடுறது வீணை. மத்தளம் இரண்டு பக்கமும் அடிக்கிறது மத்தளங்கிறது. மிருதங்கம் அதெல்லாம். கரடிகை அப்படிங்கிறது பெரிய ஒரு கருவி, அது பெரிய முரசுங்கிறாங்க. இன்னொன்று வந்து அந்த இது உரிமை செட்டு பாருங்க, அதுதான் உரிமை. அது வந்து கொஞ்சம் ஆக்ரோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சவுண்ட். அது சிவபூஜையில் அதை வாசிக்க கூடாதுன்னு ஒரு வழக்கம் வச்சுருக்காங்க போடுறது. அதனால தான் சிவபூஜையில் கரடி வந்தது மாதிரி அப்படிங்கிறாங்க. கரடிகை அப்படிங்கிறது அந்த வாசம். கரடி வன்கை மென்தோல், மென்தோல் தமருகம்னார். தமருகமும் அடிக்கடி தான். மென்தோலுங்கும் போது கண்ணுக்குட்டி தோல்னால செஞ்சது. இசைக்கருவிகளே பாருங்க, பசு தோலில் செய்யக்கூடிய கருவி உண்டு, எரும தோலில் செய்யக்கூடிய கருவி உண்டு, ஆட்டு தோலில் செய்யக்கூடிய கருவி உண்டு, உடும்பு தோலில் செய்யக்கூடிய கருவி உண்டு. கையில் அந்த கையில் வச்சுக்கிறாங்களே கஞ்சிரா, அது வந்து உடும்பு தோல் தான். அதில் தமருகம் குடமுழா மொந்தை வாசித்து. அதனால தான் இந்த இசைக்கருவி வாசிக்கிற எல்லாருமே புறத்திரு தொண்டர்னு வச்சுட்டாங்க. இசைக்கருவி வாசிக்கிறவங்க பூராவே என்னதுதான்ப்பா புறத்திரு தொண்டர்கள் தான். ஏன்னா பிணப்புண்டத்தோடு தொடர்புடையவங்க. தோல் செத்து போன பண்டம் எல்லாமே, நரம்பு தோல் எல்லாமே. அப்போ இதெல்லாம் சுவாமிக்கு அர்ப்பணத்துக்கிட்ட கொண்டு போகக்கூடாது, வெளியில் நின்று தான் வாசிக்கணும். வாத்தியக்கருவி பூரா அவர் போட்டுப்பாரு, அவர் எல்லாம் செஞ்சுப்பாரு. அதான் ஆகமத்திரை வழிபாடு. ஆனால் நாம அப்படி போக முடியாது. சாமி எலும்பாவரத்துக்காக நாம் அணிய முடியாது. அதுதான் சைவ ஆகமத்துடைய வழிபாடு. உயர்ந்த விஷயமே சாமிக்கு எல்லாமே உண்டு, ஆனால் நமக்கு அது கிடையாது. நமக்கு கொடுத்த திருவேடம் ருத்ராட்ச திருநீர் தான். இப்போ சாமி போல இருக்கணும், புளித்தோல் மாரி வாங்கி கட்டிக்கலாம் நிறைய பேர். கடையில் புளித்தோல் விற்கிது. அப்போ உண்மையாகவே சாமி புளியெல்லாம் அடிச்சுட்டு உரிச்சு கட்டிக்கணும். அது கடை உயிரோட இருக்கணும். புளி பழம் வச்சுருவாங்க. புளி யாரும் அடிக்க விடுறோம் முதல்ல, நம்மள போய்ப்பா புளியில் நம்மளும் அடிச்சிடும் முதல்லப்பா. புலிகளை காப்பாற்றுறதுக்காக பெரிய ஸ்கீம்லாம் தயார் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டில். பெங்கால் டைகர் அது ரொம்ப குறைஞ்சி போச்சுங்கிறான். இந்தியாவுடைய வங்க புலிகளுடைய அது எண்ணிக்கை இப்போ தான் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குங்கிறான். அது வேற முடியும். அதெல்லாம் அப்படி செய்ய மாட்டான். எலும்பு ஆபரணங்களை தெரிஞ்சுக்கிறாங்கன்னா மனுஷனோட எலும்பு எடுத்து தெரிஞ்சுக்கிட்டு தானே. கொட்டகா எலும்புல செஞ்சு எலும்பெல்லாம் வாங்கி தெரிஞ்சுக்கிறாங்க அன்று அடியார்கள்லாம். அதான் அனாச்சாரம். என்ன பண்ணுறதெல்லாம் தெரிஞ்சு கொள்ளக்கூடாது, அது நம்ம அனுமதிக்கே கிடையாது. தரித்திரம் அது. சாமி ஒத்துக்கிறார், நமக்கு அது கிடையாது. நம்ம இல்லத்தில் இருக்கிறவங்களுக்கு அது கிடையாது. நம்ம மாவிரதியர்னு ஒதுக்குறோம் அவங்கள, எலும்பு ஆவரணம் தெரிஞ்சவங்கள. மாவிரதியர், மாவரதம்னா எலும்புன்னு அர்த்தம். எலும்புலாம் தெரிவிக்கூடாது. மாவிரதியர் நகம் முடி கறி இதெல்லாம் நம்ம மிரிச்சிட்டோம்னாலே கால் கழுவிட்டு தான் வீட்டுக்கு போகணும், குளிச்சிடணும். இதெல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம இதெல்லாம் நம்ம மேலே தரிச்சுக்கிட்டு கோயிலுக்கு போகிறோங்கிறது எவ்வளோ அனாச்சாரம். சாமி தரிச்சுப்பார், நாம் தரித்து கொள்ளலாமான்னா நமக்கு அந்தளவுக்கு ஞானம் இருக்கான்னு இல்லையே. எல்லாத்தையும் எல்லாத்தையும் சரியாக சமமாக பார்க்கக்கூடிய நான் நமக்கு இல்லை. அதனால் அப்படி இருக்குது. அதனால தான் அந்த காலத்தில் அப்படியே புறத்திரு தொண்டர் வச்சாங்க. அதுவே இப்போ சாதி வழக்கமாக போயிடுச்சு முன்னாடி. இப்போ அந்த சாதினாலே ஒதுக்கி வைக்கிற சாதியில் ஆகிப்போச்சு. இப்போ என்ன ஆகிப்போச்சு, சமூகத்தில் உயர்ந்த நிலையில் உள்ளவங்களே இசைக்கருவிகள் இசையே அவங்களுடைய பாரம்பரியமாக ஆகிட்டு இருப்போம். இப்போ கர்நாடக சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா மிருதங்கம் வாசிக்கிறவங்க, இது மத்தளம் வாசிக்கிறவங்க, அப்புறம் இந்த வீணை வாசிக்கிறவங்க, இவங்க எல்லாருமே இருக்காங்க. சமூகத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க தான் அதில் நிறைய பிரதானம் பண்ணிருக்கிறாங்க. இப்போ புறத்திரு தொண்டராக வைக்க முடியுமானா ஒத்துக்க மாட்டாங்க அவங்க.
நம்மகிட்ட முகவீனைன்னு இருக்கு, நம்மகிட்ட முகவீனை பூதுகருவி சின்னதா இருந்தது. வங்கி வங்கியம்னா குழல், நம்மகிட்ட இருந்து ஊதுகருவி நம்மகிட்ட உண்டு. அது நீட்டு பண்ணது வந்து இவரு தான், திருவாவூர் ராஜரத்னம் பிள்ளை தான் அதை நீட்டு பண்றாங்க. கல்லுல இருந்துச்சு இந்த காலத்துல, கல்லுல தான் இப்போ திருவாரூர் கோயில் இருக்குதுங்க. திருவாரூர் கோயிலில் இப்போ சின்னதாக முகவீனை இதில் இருக்குது. சாமிக்கு நைவேத்தியம் தலிகை போகும்போது வாசிட்டு போகிறது அடியே நிறைய தடவை பார்த்துருக்கேன். திருவாரூர் கோயிலில் சாமி தேவாசிரிய மண்டபத்தில் இருக்கும்பொழுது சாமி இதில் இந்த முகவீனை வாசிட்டு வந்தது அடி ரொம்ப ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து தான் வாசிக்கிறாங்க. இந்த ஆச்சா மரத்தில் தயார் பண்ணுறாங்களே, இந்த நாளத்தில் வச்சுருக்காங்களே, இது மாதிரி எளிதாக வாசிக்க முடியாது, ரொம்ப சிரமமாக இருக்கும். அது சொல்கிறார். அதனால் இந்த அப்படி தமருகம் குடமுழா மொந்தை வாசித்து இதெல்லாம் அடிக்கிறீர்கள். குடமுழாங்கிறது குடத்து மேலே கட்டுறது. குடம்னாலே பானை. இப்போ கடம்னு சொல்கிறோம், கடத்தை வந்து கவுத்து போட்டு அடிக்கிறது வேற. எப்படி வாசிக்கிறாங்க கடம். குடமுழானா குடத்து வாயில் துணியை கட்டுறது, அதை தோலை கட்டி அதில் வாசிக்கிறது. பஞ்சமுக வாத்தியம் திருவாரூரில் இருக்குது, சிதம்பரத்தில் இருக்குதுல்ல. இன்னமும் திருவாரூர்லையும் கோயிலில் சாமி சன்னதியில் இருக்குது, சிதம்பரத்தில் நடராஜ சன்னதியில் இருக்கும். இது வாசிக்கும், எப்படி வாசிப்பாங்க, டொன் 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 வாசிப்பாங்க. பஞ்சமுக வாத்தியம்னு பேர். அது பெரிய மண்ணாலான பாத்திரம். அது அதில் 5 முகம் இருக்கும், 5 முகத்துலேயும் தோலை கட்டியிருப்பாங்க, அதில் அடி விழும். அது அதனால தான் மாடுத்த சொல்லுவாங்க, செத்தும் அடி வாங்குறது யாருன்னா மாடு தான்பாங்க. உயிரிடத்தை அடி வாங்குறது, செத்து அடி வாங்க. அதனால் அத்தனை விரைவினோடும் ஆடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடு என்று சாமி அம்மா பாடுறாங்க. அது ஒரு அமர்வை நம்ம நிறைவு செய்துருவோம். தேநீர் பிறகு தொடரும். டீ சாப்பிட்டு